Dear friends, இன்னைக்கு வந்து நமக்கு advocacy about awareness, advocate awareness வந்து towards mediation அப்படிங்கிற பற்றி லார்ட்ஷிப் இன்னைக்கு நமக்காக ஸ்பெஷலாக இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. லார்ட்ஷிப் வந்து ஏற்கனவே ஒரு மீடியேட்டர், அது மட்டும் இல்லை ஒரு பெரிய ட்ரெயினர், இன்டர்நேஷ்னல் ட்ரெயினர். ஆக்சுவலாக எல்லா ஸ்டேட்டில் எடுக்காத இடமே கிடையாது. அதனால் நமக்கு ஒரு பெரிய ட்ரெயினர் இன்னைக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க கண்டிப்பாக நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு, அதுவும் 4 days he has allotted for us. அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தர் ஒரு 200 பேர் பயன்படணும். ஆனால் மினிமம் நம்பர் தான் நான் பேசுவேன் அப்படின்னாங்க. அதனால் 50 பேராக பிரித்து 4 செஷனாக எடுக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக we have to thank our lordship for a great thing. And we would like to, Mr. Samitra, you would like to introduce, give a small book. On behalf of our Mediation Center, good evening, welcome. We'll straight go into the topic. Now first I want to give an explanation. இப்போ நம்ம இன்னைக்கு எதுக்காக உட்கார்ந்திருக்கோம்? We are not here to get trained as mediators, no. We are going to see from the professional perspective. I am an advocate. My clients go for mediation. I am there. I have to seek reference from court. இல்லையா? அக்ரிமெண்ட்டை நாங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணி போய் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ முழுக்க ஒரு ப்ரொஃபஷ்னல் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஸோ தட் வி கால் இட் அஸ், நம்ம எப்படி நம்ம கோர்ட் அட்வொகசி, அட்வர்சரியல் அட்வொகசி இருக்கோ அந்த மாதிரி மீடியேஷன் அட்வொகசி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் அட்வர்சரியல் அட்வொகசி. ஸோ வென் யூ ப்ரிப்பேர், நாளைக்கு வந்து ஒரு கிளையண்ட் வந்து கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு வர்றாங்கன்னா, வி ப்ரிப்பேர் த கிளையண்ட், இஸ் இட் நாட்? வாட் கொஸ்டின்ஸ் த அதர் சைட் வில் ஆஸ்க், how you have to answer, எல்லாம் சொல்லி தரமா? ஆர் சீஃப் எக்ஸாமினேஷனுக்கு அவங்கள ரெடி பண்ணுறோமா? Therefore, in an adversarial perspective, we think that it is necessary for us to coach our clients, to prepare them, to answer well, so that they will get their benefit for themselves. அப்போ when we do that in an adversarial scenario, when it comes to mediation, okay, normally we have 2-3 attitudes. ஒன்று வந்து ஆல்ரைட், நீங்கள் போங்க, அது உங்களோட விருப்பம். இஃப் யூ ஆர் கோயிங் டு செட்டில், ஐ எம் தேர் டு அசிஸ்ட் சொல்லி வி வில் நாட் இன்டர்ஃபியர் அட் ஆல். ஆர் ஆன் தி அதர் ஹேண்ட், நம்ம கோர்ட்டில் இந்த அட்வர்சரியல் மைண்டோடையே போய் மீடியேஷன் ப்ராசஸில் நம்ம கலந்துக்குவோம். தீஸ் ஆர் த 2 ப்ராப்ளம்ஸ் விச் வி ஃபேஸ். ஸோ சம்ஹவ் டு கெட் கிளாரிட்டி, தட் இஸ் த ஐடியா ஆஃப் டுடேஸ் கிளாஸ். அப்போ மீடியேஷன் அட்வொகசி அப்படின்னா அதுதான். therefore we are, அதுவும் வந்து it is not something which we can learn it in 2.5 hours itself. that is why I put the word awareness also. so அதை பற்றின ஒரு புரிதலை வந்து ஒரு இனிஷியேட் பண்ணுறதுக்கான ஒரு 2.5 hours தான். ஸோ இதில் நான் வந்து பேசுகிறத வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சி நீங்கள் பேசுகிறீங்களோ it will be better. okay, all right, we'll start with this small exercise. okay, just enjoy yourself. நீங்கள் மற்ற லெக்சர் மாதிரி கவலைப்பட வேண்டாம். இது கோயிங் டு பி இன்டராக்டிவ் செஷன் ஒன்லி. இப்போ முன்காலத்தில் ஒரு 1000 years முன்னாடி வச்சுக்கோங்க, அப்போ ஆர்ம்ஸ் கடை இருந்தது, சரியா? தளவாடங்கள்லாம் விற்கிற கடை இருந்தது. அப்போ அந்த கடையில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஹி ஹஸ் ஷோகேஸ்ட், அவர் இந்த மாதிரி ஒரு செவத்தில் வந்து வால் வச்சிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்றார், திஸ் ஸ்வார்ட் இஸ் ஷோ ஷார்ப் தட் இட் கேன் பியர்ஸ் எனி ஷீல்டு. ஓகே, இந்த வால் வந்து எதையும் துளைக்கிற அளவுக்கு சக்தி கொண்ட, உலகத்திலே இதுதான் ஸ்ட்ராங்கான வால் அப்படின்னு அந்த பக்கம் எழுதி வச்சிருக்காரு. இப்போ அவரே வந்து அந்த சைடில் வந்து he is also showcased his own shield. அவர் என்ன சொல்றாரு, இந்த ஷீல்டு தான் உலகத்திலே மிக வலுவான ஷீல்டு, எந்த வாளாலையும் இதை துளைக்க முடியாது. ஓகே, அவரோட ஒரே கடையில் இப்படி போடுறாரு. அப்போ இவர் சொல்லியிருக்கிறது ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டதா? யூ ஜஸ்ட் உங்களோட ஆன்சர் என்னன்னு நீங்களே உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க, ஆர் மனசுல நினைச்சுக்கிட்டாலும் போதும். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் யோசித்து பாருங்க. இந்த பக்கம் கத்தி சொல்லுது, நான் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கானது, எதை வேணாலும் தொலைக்கக்கூடிய சக்தி என்னோட ஆற்றல் உண்டுன்னு சொல்றாரு. அந்த சைடு ஷீல்டு வந்து, நான் தான் ஸ்ட்ராங்கான ஷீல்டு, எதாலே என்னை தொலைக்க முடியாதுன்னு சொல்லி அவரோட கடையிலே எழுதி போட்டிருக்காரு. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏ கான்ட்ரடிக்டரி, ஒன்னோட ஒன்று முரண்பட்டது. பி இன்கம்பேட்டிபிள், ஒன்னோட ஒன்று பொருந்தவே இல்லையே, இப்படி இருந்தா அப்படி இருக்க முடியாது, அப்படி இருந்தா இப்படி இருக்க முடியாது. போத்
முரண்பாடும் இருக்கு, பொருந்தாமையும் இருக்கு அவர் சொல்றது. இல்லைங்க, நோ, இந்த இந்த 3 பதிலுமே எனக்கு உடன்பாடு இல்லைன்னா நீங்க டி குறிச்சிக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் ஓன் சேக். ஆல்ரைட், அடுத்த ஸ்லைட் போட்டுமா? அப்போ ஒருத்தர் போய் கேட்குறாரு, எப்படியா நீ உன் கடையிலே இந்த மாதிரி நீ ஸ்டேட்மெண்ட் போட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, ஏங்க இந்த உலகத்திலே வந்து டைமண்ட் தான் ரொம்ப ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் சொல்றீங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டீல்லையும் இருக்கிறதுலே ஹார்டஸ்ட் ஸ்டீல் இருக்கு. அதனால நான் உலகத்திலே தேடி தேடி கொண்டு வந்து அந்த ஹார்டஸ்ட் ஸ்டீலால இந்த வாளை செய்யறேன். அதே ஹார்டஸ்ட் ஸ்டீலால தான் இந்த ஷீல்டையும் நான் செய்யறேன். அதனால நான் அப்படி எழுதி போட்டிருக்கேன் அப்படின்றாரு. இப்போ இவரோட இந்த விளக்கத்தை கேட்ட உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்க திரும்ப? அப்ப அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து முரண்பாடு ஒன்னதா, ஏ கான்ட்ரடிக்டரி இல்ல, இல்ல அட்லீஸ்ட் வந்து ஒன்றோட ஒன்று பொருந்தக்கூடியது தான், ஆனா அதுவும் ஸ்ட்ராங் ஆனது இதுவும் ஸ்ட்ராங் ஆனது, இன்கம்பேட்டிபிள்னு சொல்ல முடியாது. இல்ல இன்கம்பேட்டிபிள் பட் நாட் கான்ட்ரடிக்டரி, ஆர் கான்ட்ரடிக்டரி அண்ட் இன்கம்பேட்டிபிள் போன பதிலே நான் இருக்கிறேன். இதை கேட்ட பிறகும் நாட் கான்ட்ரடிக்டரி நாட் இன்கம்பேட்டிபிள் அவர் சொல்றது கரெக்ட் தான் நான் ஒத்துக்கிறேன். வாட் எவர் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதை யூ ஜஸ்ட் ரைட் டவுன். தென் என்னாச்சு, 2 ஈக்குவலி பவர்ஃபுல் மென், 2 சம வலிமையுடைய 2 ஆட்களுக்கு இந்த ஷீல்டு இதையும் கொடுக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா, அதை வாங்கி வலிமையா ஒருத்தர் அடிக்கும் பொழுது அந்த அப்பர் லேயர் ஆஃப் த மெடல், அதாவது அது வந்து துளைக்கவும் இல்லை, அதே சமயத்தில் மேலே ஒரு லேயர் வந்து சிப் ஆஃப் ஆகுது. ஓகே, வாளை கொண்டு அவங்க அந்த சண்டை நடக்கும் பொழுது முழுசா துளைக்கவும் இல்லை, அதே சமயத்தில் ஒரு லேயர் சிப் ஆஃபும் ஆகுது. அப்போ இப்போ என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான ஒரு சூழல்ல என்ன நினைக்கிறோம்? 2 ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்றோடு பொருந்தினதா இல்ல பொருந்தாததா, இல்ல கான்ட்ரடிக்டரி ஆர் நாட் கான்ட்ரடிக்டரி, அட்லீஸ்ட் கம்பேட்டிபிள், 2 ஸ்டேட்மெண்ட்லுமே ஒரு உண்மை இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் மார்க் டவுன் த ஆன்சர். ஐ எம் ஹரிங் அப் பிகாஸ் ஆஃப் த 2.5 hours. ஓகே, ஆல்ரைட். In varied conditions and varied temperatures, okay, பல்வேறு சூழ்நிலைகள். இப்போ ஒரு ஆள் வந்து ரொம்ப வலுவான ஆளா இருக்காரு, அந்த ஷீல்டு பண்றவர் வலுவு கம்மியா இருக்காரு, ஆர் ரொம்ப திறன்பட போர் புரிய தெரிஞ்சவரா இருக்காரு. இப்போ அந்த மாதிரி சூழல்ல யூஸ் பண்ணும்பொழுது சில நேரங்கள்ல வாளும் வெற்றி கொண்டது, சில நேரங்கள்ல கேடயமும் வெற்றி கொண்டது. அப்போ அப்படி அந்த சூழல்ல இந்த எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் அவரோட ஸ்டேட்மெண்ட் பத்தி? both statements consistent and compatible, இல்ல both statements inconsistent and incompatible, இல்ல ரெண்டுமே உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் குறிச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்க மனசுலயும் நினைச்சுக்கோங்க. அப்போ இது எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கேட்ட பிறகு இப்போ ஐ எம் ஆஸ்கிங் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸே திரும்ப நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த 2 இப்போ திரும்ப இந்த ஆன்சர் நீங்க குறிங்க. இந்த ஆன்சர் ஏ, பி, சி ஆர் டி, விச் இஸ் கரெக்ட்? Now the first question I asked and the last question I asked are one and the same. அப்ப எத்தனை பேருக்கு அந்த A B C D ஆன்சர் கரெக்ட்டா வந்திருக்கு, எத்தனை பேருக்கு மாறி வந்திருக்கு? ஓகே, ஆல் ரைட், மாறி வந்திருக்குன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ஆல் ரைட். So for some of them it is the same, for some of them it changes. இந்த எக்ஸசைஸ் அப்படியே நீங்க பின்னாடி வச்சுக்கோங்க. But what I am saying, what I am trying to open the topic is that in any litigation, in the madri da, apparently to see 2 very conflicting stands, positions they will take. One person says, so in any, in the wall or wallum kedayathan பத்தி பேசிட்டு இருக்கோம். So in any litigation la பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்மெண்ட் ஒரு இந்த மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக்டிங் போஸ்டர் only both sides will take. Plaintiff will state, I am the owner of the property, I am in possession, I got the documents in support of my case. The defendant will say, no, I am the owner of the property, I am also in possession, I am only paying the property tax, I got the thing. Therefore, in any apparently conflicting position, how not to see contradiction is what mediation. இந்த மாதிரி வந்து ஒரு நேர்கொண்ட ஒரு இடத்துல எப்படி மாற்று
மாற்று கருத்துக்களை எப்படி எப்படி எதிர்மறையா பார்க்க வேண்டிய இடத்துல அதுல கான்ட்ரடிக்ஷன் இல்லாம அப்பயும் ரெண்டு பேருக்கும் உள்ள பொது கருத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்ற பார்வையோட எசன்ஸ் தான் மீடியேஷன். மீடியேஷன் இஸ் நத்திங் பட் how not to see contradiction, how not to see contradiction, how to see compatibility in both sides ஓட claims. ஒரு அப்பேரண்டா நேர் எதிர்மாறா இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லயும் எப்படி அது ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு விஷயமா இருக்க முடியும், எப்படி அது ரெண்டு பேருக்கும் பொதுவா பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்க முடியும்னு பார்க்கிறது தான் எசென்ஷியலி மீடியேஷன். ஓகே, மீடியேஷன் சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் வாட் வி ஆர் சேயிங் இஸ் டு ஸ்டார்ட் வித் த டாபிக். அப்போ நம்மள்ட்ட ஒரு வழக்கு வருதுன்னா we can always conduct the case and try to get a judgment இல்லையா? that is called as adversarial procedure, நம்மளோட ரெகுலர் adversarial procedure. அப்போ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு ஃபீவர், ஓகே, ஒரு ஃபீவர் ஒருத்தருக்கு ஒரு ஃபீவர் வருதுன்னா you can go to an allopathy doctor, அவர் மருந்து கொடுப்பாரு, குணமாகும். you can also go to a சித்தா ஆர் நேச்சுரோபதி டாக்டர், அவரும் மருந்து கொடுப்பாரு, அதுலேயும் குணமாகும். பட் the basic difference is that if you go to an allopathy doctor, அவர் என்ன பண்ணுவார், ஒரு blood test எடுப்பாரு, whether it is bacteriaவா வைரஸான்னு சொல்லி he will get the report and then he will give you some antibiotic to suppress this virus, because இந்த வைரஸ் எப்படியா இருந்தாலும் 7 days நம்மளோட பாடியில் இருக்க போது, 7th day it will die off. அந்த 7 days உள்ள இருக்கும்போது அது அதிகமா அதோட எஃபெக்ட்ஸ் நம்ம பாடியில காட்டாம இருக்கிறதுக்கு he will give you antibiotic so that it is kept suppressed and then you get all right. on the same fever நீங்க வந்து ஒரு சித்தா டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவர் உங்களோட நாடி எல்லாம் புடிச்சு பார்த்துட்டு he will say உங்க உடம்புல என்ன சத்து கம்மியா இருந்தது, so that this virus entered into your body. அவர் இந்த வைரஸ் பத்திலாம் கவலைப்பட மாட்டாரு, இந்த 6 மாசத்துக்கு சாப்பாட்டுல இதெல்லாம் சேர்த்துக்குங்க, இந்த சூரணம் சாப்பிடுங்க, இதை பண்ணுங்க அப்படிம்பாரு. so he will see to that particular thing which was lacking in you is built in your body, so that you will not be affected with the disease again, or you will not have the side effects of the disease. இப்போ இது ரெண்டுத்துலயுமே வந்து எது சரி எது தவறுன்னு நம்ம சொல்லிட முடியாது. supposing I am a judge, today I have to deliver a lecture here, இப்போ எனக்கு 101 degree அடிக்குதுன்னா I have to rush only to the allopathy doctor, because immediately he will inject antibiotic in my body so that I can come and give a lecture. supposing if it is my father who is a retired person who is at home, அவருக்கு வந்து if he goes to the allopathy doctor, what will happen, இந்த மருந்துகளால தேவையற்ற side effects தான் வரும். at the same time அவர் வந்து வீட்ல ரெஸ்ட் எடுக்க அவரால முடியும், so he can go to a சித்தா டாக்டர். essentially that is the difference. now we have to, as advocates, so therefore there can be more than one method by which the same problem can be treated. இல்லையா? ஒரு பிரச்சனைய ஒரு வழியில மட்டும்தான் தீர்க்கணும்னு இல்லை, ஒரு வழிக்கு மேற்பட்ட முறைகளால நம்ம ஒரு பிரச்சனைய தீர்வு காணலாம். that is how we call it as alternative dispute resolution system. அப்ப there is a system, then we are go to the alternative dispute resolution. அப்ப the basic difference என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க alternative வரும்பொழுது resolutionன்ற ஒரு வரி வார்த்தை மாறிடுது இல்லையா, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பதில் resolution வருது. okay, you know the difference better. so what is the difference between resolution and giving merely a delivery of a judgment? any conflict can also be resolved, any conflict can also be brought to an end by a judgment. அப்போ அந்த resolutionக்கும் adjudicationக்கும் உண்டான difference தான். okay, we must basically understand the difference between an adjudication and a resolution. இப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் முறைகள்ல
Even though we call arbitration also in the ADR method, except arbitration, மற்ற முறைகள் எல்லாமே it will be mostly resolution. And arbitration adula to an extent varum, because once an award is passed, only on a limited scope, you have a right of appeal and other things. That way they call it is partially resolution also. So when there is a regular thing, you have an alternative. Alternatively, we try to resolve and not to adjudicate. So that is the first and foremost. அப்போ எதுக்கு நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்ம சொல்றோம்னா, ஒரே ப்ராப்ளத்தை it can be resolved in more than one method. அப்போ இந்த resolution பண்ணனும்னா it is not just easy. It may be easy to conduct a case rather than to resolve it, but it is our duty to resolve it also. And I am telling you, ADR ன்றது வந்து முதல்ல வந்து இன்ட்ரோ듀ce பண்ண புதுசுல வந்து நம்மளோட அர்த்தம் நம்ம என்ன வச்சிருந்தோம்னா, as advocates alarming drop in revenue ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட professional income குறைஞ்சிரும். That was the immediate reaction. But no more. நீங்க bar members வந்து number of days we went on strike for lok adalat. இப்போ நம்ம தான் வந்து ஜட்ஜ் ரெஃபர் பண்ண மாட்டாங்க, we want to go to lok adalat ன்றது தான் இப்போ எல்லாம் திரும்பிடுச்சு, because we had seen the benefit. Like when the bank employees went on strike, when computers were introduced in bank, they went on strike for 1 year, thinking that they'll all lose their job once computers are introduced. But what happened, we all saw. Every bank la when there is 1 employee and 1 computer, now there are 10 employees and 10 computers. Number of branches குறைஞ்சிருச்சா 10 times அதிகமா இருக்கு. Number of persons employed by the banks 10 times அதிகமா இருக்கு. The computers did not cause any damage to the bank employees. On the other hand, இன்னைக்கு banking வந்து it has tentacles. That is what we are also saying. There is a long term aim. We must clearly understand that there is a long term goal. Okay, நம்மளோட டாக்கெட் குறைக்கணும், கோர்ட்டாருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். 15 கேஸ் பெண்டிங்கா இருக்குதுன்னா 2 கேஸ் செட்டில் ஆச்சுன்னா that will be a little bit help அப்படின்றது ஒரு கோல். But that is our short term goal only. Reducing the pendency or helping the court is only our short term goal. But we have got a long term goal. அது என்னன்னா, world over 1028 பேர் they are using the court system. Judiciary use பண்றதுல global average is 28% out of 1000 persons use the court system, whereas in India only 7 out of thousands use the court. 7 out of thousands use the court system. That doesn't mean that we have no problems in India. We have more problems. So நம்மளோட long term problem நீதிமன்றத்துக்கு வர வேண்டிய வழக்குகள் வராம இருக்குதுன்றது தான் நம்மளோட long term problem. And our long term goal of any ADR method is to bring more and more cases to court. More and more conflicts வந்து where it has to be resolved by a civil court goes to a police station, where a conflict which has to be resolved by registering an FIR, a criminal case, goes to a kangaroo panchayat, where a genuine case of a party is being unnecessarily being decided by ஒரு caste panchayatla or on the roads. We don't want that to happen. Our long term goal is to bring all the litigations to the court. That is one sec. Even from the grassroots lende ella dispute kum court ku varanona, then you must have the alternatives. சின்ன சின்ன வழக்குகளுக்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்கள வந்து வரவழைச்சு நம்மளோட ஒரு கோர்ட் சிஸ்டத்தில் உட்கார்ந்து பேசி என்னன்னு சொல்லி ரிசால்வ் பண்ணி நம்ம அனுப்புறோம்னா everybody will come. So that is our alternative this thing. அதான் ஜஸ்டிஸ் ஆர்வி ரவீந்திரன் சொல்லுவார், எல்லா பேஷண்ட்டுக்கும் you need not perform the surgery.
There are some disease which can be curable just by giving medicines. So trial என்பது ஒரு surgery மாதிரி. It leaves people with scars. It peoples with indelible, அவங்களுக்கு நீங்க அவனை பெட்டியில எழுதி 4-5 கொஸ்டின் கேட்கறதால என்ன ஆகும்? It will only leave them with indelible scars. Permanent அவங்களுக்கு உள்ள ஒரு difficulty வரும். So that is what is happening. எங்களுக்கு ஒரு மீடியேஷன்ல சொன்னார், after finishing mediation the elder brother வந்து அந்த பிளைன்ட்ல வந்து ஒரு நம்ம பிரதர் என்னன்னு எழுதிட்டாரு, the elder brother cheatedனு எழுதிட்டாரு. அவரால் அந்த ஒரு வார்த்தையை ஒத்துக்கவே முடியல. நார்மலி நம்ம சொல்றதா he cheatedனு நம்ம ஈஸியா கோர்ட்ல ஆர்கியூ பண்ணிடுறோம். But it hurts somebody. Hurt him so much that கேஸே முடிய போகுது, மீடியேஷன்ல கையெல்லாம் கொடுத்து 2 பேரும் லேண்ட் எல்லாம் பிரிச்சுட்டு போறாங்க. அப்ப கூட அவரால் அந்த வார்த்தையை பொறுத்துக்க முடியல. நாங்க வந்து ஜோக்கா சொல்லுவோம், ஒரு ஃபேமிலி கோர்ட் கிளைண்ட் வந்து வைஃப் வந்து ஒரு அட்வொகேட்ட போனாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க பிரச்சனை எல்லாம் சொன்னாங்க. ஓகே, உங்க பெட்டிஷன் ரெடி பண்ணி வைக்கிறேன், நீங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க இந்த அட்வொகேட். அப்போ அவங்க போயிட்டாங்க. மறுநாள் அந்த கிளைண்ட் வராங்க, இவங்க வேற ஒரு கிளைண்ட்டோட பேசிக்கிட்டு இருக்காங்க. தேர்ஃபோர் நீங்க வாங்க வாங்க உட்காருங்க, உங்க பெட்டிஷன் ரெடி பண்ணியிருக்கேன், நீங்க அதை படிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிஷனை கொடுத்துட்டு இவங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விசும்பல் சத்தம் கேட்குது. அழுது தேம்பி அழுகுறாங்க. அவங்க என்ன நான் ஏதாவது தப்பா எழுதிட்டேனான்னு கேட்குறாரு வக்கீல். இல்லைங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கே இப்போதான் தெரியுது. Because see, that is not our mistake. The point is, when you want to go for a case, you have to prepare a plaint which will disclose a cause of action. இப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம கரம் மசாலாலாம் சேர்த்து தான் நம்ம பிரியாணி. உண்மையா இல்லையா? It happens. But what happens is sometimes it causes grave. That is why the trial ஒன்று போகும்பொழுது அந்த பிரச்சனை வரணும். அப்போ first and foremost, just watch this video. I'll play it once again. இப்போ அவர் என்ன பண்றாரு, அவர் காலையில் அவரோட ஜாகிங் முடிச்சுட்டு அவரோட கார் பார்க் பண்ணி வச்சிருக்காரு. அதில் போய் அவரோட துண்டை வச்சுட்டு he is doing a stretching exercise பண்ணிட்டு இருக்காரு. This is the first and foremost thing. If as advocates we want to help our clients by taking them to mediation without knowing what they want, நம்மளா எதையா அசியூம் பண்ணிக்கிட்டு we should never guide them also. First and foremost, if you want to settle a matter in mediation, முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவங்களுக்கு என்ன வேண்டும் இல்லையா? that is the first step. Without knowing what they want, you can never assist the party. That is very very important. That is important even in an adjudicatory scenario இல்லையா? நிறைய தடவை நம்ம பார்க்குறோம், நம்ம கிளைண்ட் கிராஸ் எக்ஸாமினேஷனில் போய் அதர் சைடு கொஸ்டின் கேட்கும்போது he will answer, உங்க மதர் வந்து உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் எழுதி வச்சாங்களா உங்க பிரதருக்கு? ஆமான்னு. நான் கேட்ட சொல்லவே இல்லையேப்பா. நீங்க கேட்டா நீங்க எங்க சார் கேட்டீங்க? That happens for us, all of us. It may happen. So in an adversarial scenario it's important, but more important in a resolution scenario. If you want to take your client to the mediation room, first you must know what he wants. இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி காரை தள்ளி விட்டுருவோம். So therefore the first thing is that in a mediation advocacy
you must always know what your client wants. This is the first basic principle. The second thing is, we will go in for one small example. Madam வந்து ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வச்சுருக்காங்க. ஓகே, மேடம் வந்து ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வச்சுருக்காங்க. நான் போகிறேன் அந்த கடைக்கு, நான் இந்த லெக்சருக்கு வரணும். தேர்ஃபோர் நான் போய் அவங்கள்ட்ட 2 மார்க்கர் பென் கேட்குறேன். ஓகே, 2 மார்க்கர் பென் எவ்வளோன்னு கேட்குறேன். 100 rupees பெர் பென்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ கிவ் ஹர் அ 500 rupee நோட். 500 rupee நோட், 2 மார்க்கர் பென் வாங்குகிறேன். அவங்களோட கல்லாப்பேட்டியை திறந்து பார்க்குறாங்க, அவங்கள்ட்ட சில்லறை இல்லை. தேர்ஃபோர் பக்கத்து ஷாப் இவங்களோடது. ஷீ கோஸ் டு ஹர் ஷாப். இந்த 500 கொடுத்து 500 ரூபா நோட் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஷீ கிவ்ஸ் 500 rupees நோட். வாங்கிட்டு வந்துட்டு 200 அவங்களோட இதில் பெட்டியில் போட்டு என்கிட்ட 300 சேஞ்ச் கொடுத்துட்றாங்க. ஐ கோ அவே. 2 பென்னு 300 ரூபா பணம் எடுத்துகிட்டு நான் போயிடுறேன். நான் போய் ஒரு 10 நிமிஷம் கழித்து இவங்க ஓடி வராங்க அவங்கள்ட்ட. மேடம் ஒரு நிமிஷம், இது இந்த ஜெராக்ஸ் எடுத்த டோட்டலி ஃபேக் நோட்டு, நீங்கள் ஏமாந்துட்டீங்க அப்படின்னோடனே இவங்க வாங்கி பார்க்குறாங்க. ஆமாம், திஸ் இஸ் ஐயோ நான் காலையில் சரியாக கவனிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வேறு பணம் இருந்த 500 அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நவ் ஐ எம் ஆஸ்கிங் யூ, how much is the loss to madam? I heard 700. 700 யார் சொன்னீங்க? ஓகே, 1 2 3 4 5 5. all right, 1000 rupees. 2 4 6 7 8 10. okay, 13. all right, where any other answer? 1200. 1200. யாரெல்லாம் 1200 சொல்றீங்க? 1 2 3. okay, all right, any other answer? any other answer? all right, or 4 or 5 of us doesn't have answer at all. எனக்கு என்ன 18 21 தான் வந்திருக்கு ஆன்சர். all right, yes, over. Now the point which I want to make is that we must always know what they want. adula ulla ultimate quantum or how much for it they will settle, you can never guess, or you should not impose your values on the parties. எனக்கு டைவர்ஸே பிடிக்காது as a lawyer. therefore I can't impose my values on my client. we had a case where they got married only 6 months ago. she has a child, 21 days child கையில் வச்சிருக்காங்க. 1 year கூட ஆகல. some anticipatory bail she is coming. she wants to separate. therefore we cannot impose our values on them when both of them are willing to separate. legal issues apart. Appo the point which I want to tell you is that the second most important principle in mediation advocacy is that you can only test them with what they want. உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன மாதிரி செட்டில்மெண்ட் வேணும் நம்ம அறிந்து கொள்ள. அதே டைமில் we cannot impose your decision on them, because on the same set of facts some client may agree for 200 rupees, some client will be wanting 20 crores rupees. okay, this I'll tell you what the difference. there is something called a realism, legal realism னு ஒரு பாயிண்ட்க்கு நம்ம போவோம். அப்போ நம்ம சொல்லுவோம் கோர்ட்டுக்கு போனா என்ன நியாயமா இந்த மாதிரி வழக்குகள்ல எப்படி அவார்ட் பண்ணுவாங்கன்றது, that is different. பட் நம்ம மீடியேஷனுக்கு உள்ள கொண்டு போறதுக்கு முன்னாடியே நம்மளோட ஓன் அறிவை கொண்டு we are not going to decide this case is going to settle for 1 crore or this case is going to settle for 70 lakhs. never. we are all forming the same group.
நம்மளுக்குள்ளே this is between 700 to 1200 எங்க வேணாலும் போகும் பொழுது ஒரு சின்ன ப்ராப்ளம்லே in a complex real life issue la every party will have their own views about it. Therefore we will never interfere in the outcome. Okay, these are the two basic principles. We will always guide them in the process. Outcome la the most likely court க்கு என்ன வரும், கோர்ட்ல இருந்து இப்போ இங்க செட்டில் பண்ணலவில்லை என்றால் மோஸ்ட் ரியல் லைக்லிஹுட் அவுட்கம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு ஒரு லீகல் அட்வைஸ் கேட்கும்போது நம்ம கொடுப்போம். பட் we will never pre-impose இந்த மாதிரி தான் நீங்கள் செட்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்மளோட ஓன் கால்குலேஷன் போட்டோம்னா that will never work in the mediation. இந்த 200 rupees ப்ராப்ளம் மாதிரி தான் வரும். You and I will differ. Both of us will not agree. Both of us will have different things. So mediation advocacy னு வரும்பொழுது these are the two very important parameters. Always try to know what your client wants and then that thing called is a self determination. So therefore that takes us what are the important what is mediation. Okay, mediation என்ன யாரா ஒருத்தர் சொல்லுங்க. Very quickly, mediation என்ன? சொல்லுங்க. Okay, settle the matter between the parties. All right, we'll see mediation is settling the matter between the parties சொல்லுங்க. As prayed for by both of them. Okay, as agreed by them போட்டுக்கலாமா? Yes, settle the matter between the parties as agreed by them. Yes, நீங்க என்ன சொல்றீங்க? Okay, which will be beneficial for both of them. Yes, okay, all right. Correct. Anything else? Okay. Okay. All right. Okay, settling தான் சொல்லிட்டோம் இல்லையா? All right. Okay, very good.
All right. Attaining finality. Yes. We are now going more and more on the benefits. Thereby saving time, energy and money. Yes. Where? Very good. Where Anna? Anything is missing? Yes. Parties voluntarily and mutually. Very good. That completes. With the help of a good. இன்னும் இருக்கும். Okay. Settling the matter between the parties is voluntary as agreed by them. That's the self-determination. We say idea. Win-win. That's what somebody said. Win-win which will be beneficial for both. Win-win. Yes? Negotiation சொல்லிட்டோம். Okay. You are right. உட்கார்ந்தே கூட பேசலாம். Don't worry at all. Okay? Yes? Okay. We have come up with a very good definition which covers both the characteristics of mediation. Oda very very important characteristics na first and foremost self determination. இல்லையா? அப்போ வழக்கில் ஈடுபட்டவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். அவங்களே அவங்களோட முடிவுகளை எழுதி கொள்வதற்கு. The self determination is. Secondly, it is without prejudice process. அப்போ ஒரு மீடியேஷன்ல அங்க உட்கார்றதாலயோ அதுல பார்ட்டிசிபேட் பண்றதால that will not in any manner affect their case. It is a without prejudice process. Thirdly, it is voluntarily. Fourthly, it is confidential. இப்போ confidential னு சொல்லும்போது ரெண்டு விதமான confidentiality. When a court refers a matter to the mediation, what happened inside the mediation, nothing will be communicated to the court. Only exception is whether both parties present or not. Second, whether they have settled or not. If they have settled, what are the terms of settlement? Except that everything else is confidential. That is the first type of a confidentiality. The second type of a confidentiality is confidentiality within the process. Firstly, the process itself is confidential in the sense that it will happen in a closed door. Some third party or any person who is not connected to mediation cannot be present in the mediation room. That is one thing. Second thing, even within the mediation, when a mediator conducts separate session, parties can share confidential information with the mediator which he is not supposed to share with the other person unless it is consented by the person who shared the information. So that is the third important characteristic is confidentiality. Then it is a without prejudice process. We have said it is most importantly it is voluntary. Voluntary means nobody can compel. Compel na eppa compel pannalam, eppa compel panna koodadhu. So now as per our rules and the AFCON's judgment, referring to mediation is compulsory. Where even if you don't like, the court can say go to mediation. One party doesn't like, both parties don't like also, they can say you can go to mediation. Now Commercial Courts Act says compulsorily pre-litigation mediation. So up to the stage of the mediation room, it is, there can be a certain element of compulsion. But once they sit in the mediation room, thereafter for every session or for any solution, it is all 100% voluntary at every stage till the stage of signing the mediation settlement agreement. So that is very important characteristics. Okay. Then one more thing is that it is very very informal. We have said effective communication and negotiation.
that will be done in a very very informal manner. நம்ம வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்து பேசுற மாதிரி, வாங்க உங்களோட பிரச்சனை என்ன, நீங்க எதிர்பார்ட்டிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, அவங்க என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புறாங்க. அப்போ அந்த மாதிரி எந்த ஒரு ஃபார்மாலிட்டி, பிளெயின்ட், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், நீங்க அதை தானே சொல்லியிருக்கீங்க, நீங்க உங்களோட கவுண்டர்ல வந்து நீ சேர்ந்து வாழறன்னு தானே சொல்லியிருக்கேன், இங்க வந்து எப்படி டைவர்ஸ் நீங்க கேட்க முடியும்? Nothing. The pleadings will not bind the parties. Therefore it is an informal manner in a very relaxed atmosphere, unlike the court atmosphere. In a very relaxed and polite atmosphere, these are the essential characteristics of mediation. But definition of the mediator na, in a pure sense, you can have in the new mediation bill la kuda definition irukku. So it is a process by which, with the help of a third party neutral called mediator, where the parties negotiate and amicably resolve their disputes. And its essential characteristics are, it is a without prejudice process, it is a voluntary process, it is a most important thing is self determination. Mudivu endrandradha nobody can impose, not the mediator is not going to impose பண்ணாத mediation இல்ல, சரியா? அந்த பார்ட்டிஸே தனக்கு தனிவா முடிவு எடுத்துக்கிறது தான், it is called self determination. That is a very important, and it is a completely confidential process. Okay, now we have completed the characteristics and other things. Now we'll quickly go through the legal framework. Mediation oda legal framework enna solunga. Okay, it is by way of an agreement. What I am saying, what are the legal endha provisions kadila in the mediation irukku adha paapom. Next solunga. 89 CPC, very good. What are the relevant provisions in the CPC? Section 89. Order 10, Rule 1A. Yes. சொல்லுங்க. Order 10, Rule 1A, B, C, base, BC, yeah. We'll say A to C. Yes. Yes. All right. Civil cases. So therefore, then what else? உங்களுக்கு legal framework na வேற என்னலாம் நினைவுக்கு வருது? All right. Legal Service Authorities Act la, correct? That only deals with Lok Adalat. Mediation ka adla edana irka provisions. Legal Service Authority Act will not come. Yes. Anything else? Okay, the new Mediation Act. That's why I immediately started, because the new act is going to come. It's now awaiting the assent of the President. So we will very quickly see what are the salient provisions of the new act also. Yes, therefore we'll say principles. Okay. Section 12A of Commercial Codes Act. All right. Plea bargaining is there, but plea bargaining we are not doing mediation. Plea bargaining la vandu they have to undergo half of the punishment. That is why the plea bargaining, nobody in it is a non-starter in India. Monetary benefit, after settling it, you have to undergo 50% of the punishment. Essentially, adu vandu victim offender mediation, adu vandu that should have been done after the conviction. It will work. Adu before the trial, that is why no case is reported by plea bargaining in our country. That's the thing. Yes. All right. Therefore, idoda legal framework enna section 89 of the Code of Civil Procedure. Now originally there were some other acts also, like the Industrial Disputes Act, which had provisions for conciliation. In fact, the original CPC before the thing, the old one, had also contained a clause for this, which was not there in the current provision. Now therefore,
by way of an amendment in the year 1999, it was introduced, 89. Upon 89, the CPC amendments were challenged in Salem Bar Association 1. Salem Bar Association 1. Upon the Supreme Court, after seeing that nobody is even using this 89 CPC, it constituted a committee which to suggest the ways and measures to implement in the ADR method la use பண்றதுக்கு என்ன measures பண்ணனும்னு சொல்லி it constituted a committee. They submitted a report based on which detailed directions were passed in Salem Bar Association 2. I'll give you the judgments. I'll just ஒரு எல்லாத்தையும் compile பண்ணி I'll just WhatsApp it to one of you. You will all share it to others. Okay? உங்களுக்கு judgments are here in a folder. I'll just see. So that is the thing. Now 89 CPC is the one which enables the court to refer the case to any one of the alternative dispute resolution methods, which include mediation, arbitration, lok adalat, conciliation. And mediation conciliation difference now it's going to go, and judicial settlement. Namal totally 5 irukku. Now therefore a court can refer a civil case under section 89, and a duty is also cast under order 10 rule 1A to see about the elements of settlement. And then when any agreement is reached, it is recorded under order 23 rule 3 as a compromise decree. Whatever the procedure which is there as a compromise decree, it is recorded as a decree of the court. It becomes a decree of the court by recording it by under order 23 rule 3. சரியா? Therefore mediation agreement inga mediator munadi sign panna odane it doesn't become a decree of the court. It has to go back to the court. It has to be recorded under order 23 rule 3. Then it becomes the decree of the court. This is the existing legal framework as on that day. Now in the new Mediation Act, the mediated settlement like Lok Adalat award is deemed to be a decree of the civil court. Similarly, new Mediation Act, when it comes into force, now mediation center la sign panna odane that itself becomes a enforceable as if it is a decree of the concerned court. It need not go back like Lok Adalat award madri. It will become an award by itself. Now that is the new provision under the new Mediation Act la enna sollirukanga. There is a provision under section 5 in terms of 12A madri, even before litigation, pre-litigation. So we can now go into these two types. Number mediation we can divide into two. One is post-litigation mediation, which is referred under section 89 CPC and then recorded as a judgment of the court. The another one is pre-litigation mediation. Pre-litigation mediation means vazhakkugal number file pandradhukku munnadiye we do the mediation, and what happens if there is an agreement between the parties. So we had this Arbitration and Conciliation Act la, you have the whole chapter relating to conciliation previously. So when you conduct a mediation, it will be recorded as in a scenario before the Mediation Act varadhukku munadi, even as on today. If there is no court case at all, there are two things. In an ordinary matter, it has to be under the Arbitration and Conciliation Act. It will be as a decree of the conciliator by consent. You can see section 71, 73, 74 of the Arbitration Act. Ipa nama pesna ade confidentiality, voluntariness, everything will be there. Conciliator, it is called a conciliation. Now therefore there was a little bit confusion. What is a conciliation, what is a mediation? So that was clarified by the Honorable Supreme Court of India in Afghan's case. Okay, Afghan's infrastructure neenga ellarum oru thara padichirnom. That judgment is there in this book itself. In the book la irukku, na ungalku SCC oda copy na kuduthurren. So Afghans da vandu our section 89 CPC was not a properly drafted section. There was too many redundancy. For example, it says court should see elements of settlement and it should frame the elements of settlement, and then it has to be sent to the mediation irundhudu.
When we say it is confidential, you don't even know what is the problem between the parties. Therefore, I settle elements of the, therefore they said it is not properly drafted. And Afghans gave clarity. Firstly, it said it is mandatory to use section 89 in every case. ஏதாவது ஒரு ஏடிஆர் காட்சி எல்லா வழக்கும் போய் ஆகணும்னு சொல்லி we are still implementing it. We are still implementing it. 2 மாசம் முன்னாடி தான் சர்க்குலர் கொடுத்திருக்கோம் எல்லா லோவர் கோர்ட்டுக்கும். In spite of our repeated thing, we are now only, we are almost on the cusp of it. Next year la I will be able to say that we have implemented Afghans. See, judgment வந்தது 2010ல. Now 13 years, not that every case is, நீங்க சாதாரணமா any mediation center க்கு பாத்தீங்கன்னா mostly family matters refer ஆகும். Either in the criminal case, most of the other matters doesn't get referred. So now Afghans have clarified judicial settlement na enna, when you can refer it to Lok Adalat, what are the cases which are fit for mediation, what are all the cases which are fit for Lok Adalat, what are all the cases which are not fit. Cases எந்த வழக்குகள்லாம் நீங்க மீடியேஷன் ஏடிஆருக்கு கொண்டு போக முடியாது. What generally they say is right in rem. Right in rem involve ஆகிற கேசஸ்லாம் which will bind even parties who are not the parties to the case. அப்போ right in rem ஆகிற கேஸ்லாம் they are not fit cases for, supposing a probate of a will is granted னு வச்சுக்கோங்க. Probate of a will is granted na, even if I am a third party to those proceedings, I cannot in a different proceedings contend that no, I was not a party, it is not binding nu solla mudiyadhu. I have to first revoke that probate and then only can contend it, because it is a judgment in rem binding on the parties. Okay, so those are the cases which are not. Otherwise we generally now say all cases are fit for mediation. இப்போ என்ன மாதிரி ஒரு மீடியேஷன்ல ஆர்வம் உள்ளவங்களுக்கு we will say every case is fit for mediation தான் சொல்லுவோம். So this is as far as civil case is concerned. But Afghans caseல என்ன சொல்றாங்கன்னா, the most appropriate moment will be at the issue framing stage. ஏன்னா practically problem என்னன்னாக்கா, civil cases though theoretically are fit for mediation, practically என்ன ஆகும்னா, when a suit is filed, nobody will bother. சம்மன் சர்வ் ஆகும்போது டிஃபெண்ட் என்ன பண்ணுவார், எடுத்துகிட்டு போய் மேடம்கிட்ட கொடுப்பாரு, சம்மன் வந்திருக்கு, வக்காலத்தில் கையெழுத்து போட்டுப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ருவாங்க. தென் அது 3 ஹியரிங் அடித்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைனலின்னு ஒரு நாள் வரும். அப்போ முன்னால் அவனை அவசரமாக கூப்பிட்டு அடிக்கிறோமா, அந்த கோர்ட் நேம் மட்டும் டினை பண்ணாத, மற்றது எல்லாத்தையும் அதை மட்டும் நம்ம டினை பண்ணுறது இல்லை. நல்ல இட் இஸ் நாட் அ கோர்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் முன்சிப்னு சொல்கிறது இல்லை, மற்ற எல்லாத்தையும் டினை பண்ணிட்டு ஒரு பேராகிராஃப் ஓகே வாட் எவர் த டிஃபென்ஸ்னு சொல்லி வில் ஜஸ்ட் புஷ் இன் த சி ஈவன் எவ்ரிபடி வாஸ் வி ஆர் அவர் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் லைக் தட். அப்போ அதை உள்ள புஷ் பண்ணிடுறோம். அப்பயும் நோபடி பாதர்ஸ் இஸ் எ கேஸ் ஃபார் செட்டில்மெண்ட்டா இல்லை இந்த கேஸை நம்ம கண்டெஸ்ட் பண்ணோமா, நம்ம மைண்டை அப்ளை பண்ணுறதில்ல. அப்புறம் என்ன ஆகும், அது அப்படியே டார்மண்ட் ஸ்டேஜில் போயிட்டே இருக்கும், இஷ்யூஸ்ன்னு சொல்லி. சடன்லி ஒன் டே will be posted trial in the special list. அப்போ தான் நம்ம வந்து முடிச்சுக்குவோம். தென் இந்த பார்ட்டியை வந்து when we get them into the box, அப்போ ஆப்போசிட் சைடுக்கு அட்வொகேட்டு கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காரு கிராஸில். அப்போ தான் நம்மளுக்கு யோசனை வருது, அடடா இந்த மேட்ரு செட்டில் ஆச்சு பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு யோசனை வருது. அப்போ நம்ம சொல்கிறோம், ஏங்க வில் செட்டில் இட் நவ். ஆனால் ஜட்ஜு சொல்லணும், இவ்வளோ நாள் என்ன பண்ணிருக்கேன், 6 வருஷமாக சூட்டு பெண்டிங் இருக்குது, ட்ரையல் இந்த ஸ்பெஷல் லிஸ்ட்டில் போட்டிருக்கேன், தேர்ஃபோர் இதுதான் எனக்கு நாம்ஸுக்கு இந்த மாதம் அனுப்ப மாட்டேன், நடத்துங்க அப்படின்றாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்னிங். ஆல் சிவில் கேசஸ் ஆர் ஃபிட் ஃபார் ஏடிஆர். ப்ராக்டிக்கலி அது வந்து ஏடிஆருக்கு போகிறதில்ல. மோஸ்ட் ஆஃப் த கிரிமினல் கேசஸ் ஆர் நாட் ஃபிட் ஃபார் செட்டில்மெண்ட். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹியரிங்லேயும் நம்ம மைண்ட் வந்து எதையா இதை செட்டில் பண்ணிக்கலாமான்னு வேலை செய்யும். கொலை கேஸ்ல இருந்து அதர் சைடு கிட்ட போய் விட்னஸை பார்த்து காலில் கையில் விழுந்து சொத்தை கொடுத்துட்டு எப்படியா என்ன நீ வந்து இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி எவ்ரி செகண்ட் we are thinking about resolution only. Those cases are not fit for resolution. What cases are fit for resolution we don't bother at all. So that is why now Supreme Court says at the stage of framing of issues, let there be an ADR conference. அந்த ஜட்ஜ் வந்து ஒரு நாள் பார்ட்டிஸையும் கவுன்சிலையும் கூப்பிட்டுட்டு, தட் இஸ் வேர் ஆஸ் கவுன்சில் வி ஹாவ் டு, இது ஏடிஆர் கான்ஃபரன்ஸ் தானே நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் கேஷுவலாக எடுத்துக்க கூடாதுன்றதுக்கு தான் இந்த கான்செப்ட்.
You have to go. Even in the High Court, when a case comes up, referring for mediation is not an easy joke. It has to be referred. You can choose the mediator. நம்மளுக்கு ரூல்ஸ்ல அதுக்கு ப்ராசஸ் இருக்கு. அப்போ மீடியேட்டர் சூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? வாட் இஸ் அப்ரோப்ரியேட் ஸ்டேஜ்? இந்த ஸ்டேஜில் நம்ம கிளையண்ட்டுக்கு இது சாதகமாகுமா? இந்த கேஸ் இந்த ஸ்டேஜில் வாட் ஸ்டேஜ் இட் கேன் பி ரெஃபர்ட்ன்றதுல we have to apply our mind. Okay, therefore, all right, coming back to the legal background. So 89 order 10 rule 1 and then Afghan's case is what is our Bible as on date. Now the new act is coming. Afghans la sonnadu ellathiyum they have now brought into simply brought into and by way of an act. This act also amends section 89. It replaces the new section 89. Schedule la pathina 89 CPC um ipo pudu 89 varudhu. And there is a scope for plea litigation mediation also. Ana vandu enna solitaanga, commercial court it is mandatory. Other cases ki ipo now new mediation act la section 5 vandu voluntarily. இப்போ வாலண்டரி அதுதான் இப்போ ட்ரெண்ட். நாங்களே சென்னையில் வந்து இப்போ வந்தீங்கன்னா சார் அவனுக்கு ஒரு நெகோசியேஷன் நோட்டீஸ் கொடுங்க, தட் இஸ் அ நியூ ட்ரெண்ட். சார் அலிகேஷன்லாம் சொல்லாதீங்க, நம்ம ஒன்று சொன்னோம்னா அவங்க they will in return they will make more allegations and then this will not happen. So now the parties are requesting counsel negotiation notice on கொடுங்க, just asking for come to negotiation, then we'll resolve. நிறைய இந்த இப்போ நிறைய மேலை நாடுகள்லாம் நீங்கள் சூட்ஸ் சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ், அட்வொகேட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் தேர் ஒன்லி டூயிங் நெகோசியேஷன்ஸ். கோ சிட் வித் அதர் சைட் அட்வொகேட் ஆஃபீஸ் போய் சேம்பரில் போய் உட்காந்து என்ன இது கேட்குறாங்க அவங்க, வாட் யூ ஆர் கிவிங், வாட் யூ ஆர் கோயிங். முடியலன்னா தான் தே ஆர் கோயிங் ஃபார் ட்ரையல். ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த மேட்டர்ஸ் ஆர் கெட்டிங் செட்டில் லைக் தட் ஒன்லி. அந்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா தோஸ் ஆர் த கண்ட்ரீஸ் விச் த அட்வொகேட்ஸ் ஆர் ஹேவிங் ஹையஸ்ட் இன்கம். நீங்கள் போய் பாருங்கள் நியூயார்க் சிட்டியில் இல்லைன்னா நல்ல ஃபேமஸான லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த மாதிரி சிட்டிலலாம் வந்து இஃப் யூ கான்ட் ஈவன் பை அ பாட்டில் ஆஃப் வாட்டர் வாங்குறதுக்கே நம்மளுக்கு மனசு வராது. தட் இஸ் காஸ்ட்லி சிட்டிஸ். அந்த மாதிரி சிட்டியில் தே வில் ஹாவ் பிரைம் ஆஃப் தி ஆஃபீஸ் அட்வொகேட் ஆஃபீஸாக இருக்கும். பெரிய பில்போர்டு நம்ம ஊர்லலாம் வந்து கொக்கோ கோலாவும் இந்த மாதிரியான மல்டிநேஷனல் கம்பெனி மட்டும்தான் பெரிய ஆட்லாம் வச்சுருப்பாங்க, அங்கே வக்கீல் வைப்பாங்க ஆடு. பெரிய சிட்டி அந்த தட் கண்ட்ரியில் தட் ரூல் பர்மிட்ஸ் பட் they have that kind of a money. prime ஆன ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா இவ்ளோ பெரிய ஹோர்டிங் இருக்கும், மேரேஜ் டைவர்ஸ் கான்டாக்ட்னு போடுவாங்க. I had those pictures நான் போய் எடுத்து சொன்னேன். எல்லாத்துக்கும் we never lose a case னு ஒருத்தர் போஸ் கொடுக்குறாரு. So I am not about the thing, the kind of money they generate in those countries where they negotiate from the morning till evening. The professional income is more rather than நம்ம ட்ரெடிஷ்னல் லா லிட்டிகேட் பண்ணுற கண்ட்ரியை விட அதில் ப்ரொஃபஷனல் இன்கம் இஸ் ஆல்சோ மோர். தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு டெல். அண்ட் தென் தேர்ஃபோர் நவ் இட் சேஸ் ப்ரீ லிட்டிகேஷன் மீடியேஷன். ப்ரீ லிட்டிகேஷன் மீடியேஷனில் நவ் வி ஹவ் டூ ப்ரொவிஷன்ஸ். ஒன் இஸ் செக்ஷன் 12A ஆஃப் தி கமர்ஷியல் கோட்ஸ் ஆக்ட். செக்ஷன் 12A ஆஃப் த கமர்ஷியல் கோட் ஆக்ட் சேஸ் தட் unless an urgent interim relief is contemplated without going for mediation, நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு சூட்டே ஃபைல் பண்ண முடியாது. ஃபைல் பண்ணலன்னா என்னன்னா யுவர் பிளைண்ட் வில் பி, அதாவது போகாமல் நீங்கள் ஃபைல் பண்ணீங்கன்னா யுவர் பிளைண்ட் வில் பி ரிஜெக்டட். ஓகே, தட் இஸ் த தேர்ட் ஜட்ஜ்மெண்ட் விச் யூ ஆல் ஹாவ் டு நோட். பார்ட்டில் ஆட்டோமேஷன் ஐ வில் ஆல்சோ சென்ட் பார்ட்டில் ஆட்டோமேஷன் கேஸ். அதில் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா மீடியேஷன் பை, அதில் வந்து என்னென்ன ஆர்குமெண்ட் வச்சாங்கன்னா கோர்ட்டுக்கு போகிறது எங்களுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட். பார்ட்டிஸ்க்கு அக்சஸ் டு ஜஸ்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நேரடியாக கோர்ட்டுக்கு போகாமல் ஃபஸ்ட்டு மீடியேஷனுக்கு போயிட்டு தான் கோர்ட்டுக்கு போகணுன்னு சொல்கிறது இஸ் பிளாக்கிங் அக்சஸ் டு ஜஸ்டிஸ்னு சொல்லி தான் அதில் வாதம் வச்சாங்க. த கோர்ட் ஹஸ் நவ் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ரிஜெக்டட் இட் பை சேயிங் மீடியேஷன் பை இட் செல்ஃப் இஸ் அன் அக்சஸ் டு ஜஸ்டிஸ் சொல்லிட்டாங்க. இப்போ நவ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் மீடியேஷன் has been now alternative மாற்றி இப்போ access to justice-ஆவே ஆயிடுச்சு. now that is the latest position. Mediation by itself is access to justice. Second thing what they are saying is speedy disposal of these commercial disputes is a matter of public policy. Therefore this is in furtherance of a public policy. Therefore நீங்க போய்ட்டு nothing doing, you can wait for those 10 or 20 days maximum. நீங்க அங்க போய்ட போகாம இங்க வர முடியாதுன்றது. Therefore as far as commercial courts is concerned, it is mandatory under section 12A.
நியூ மீடியேஷன் ஆக்ட் இப்போ நமக்கு வந்ததுன்னா அதுலேயும் ப்ரீ லிட்டிகேஷன் மீடியேஷன் the same provisions are there but voluntarily ரெண்டு பார்ட்டிஸும் அக்ரி பண்ணிட்டா போலாம், அக்ரி பண்ணலாம், they can come to court directly also. That is the new. Therefore we will divide it to two. Mediation na there is a post litigation, there is a pre litigation. Pre litigation mediation la commercial court compulsory, other case optional. Other case optional ah ஒரு mediation நடத்தி அவங்க ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்தாங்கன்னா நியூ மீடியேஷன் ஆக்டுக்கு வந்த பிறகு that will be executed as a court decree itself. Before that time it will be a conciliator's award by consent, that is an arbitrary award mari adha நம்ம we can execute. As far as the commercial courts is concerned, 12A says once they enter into an agreement then that will become an order of the court. It comes to that they will enter into legal service authority as certify பண்ணிறாங்க. There is a rules which is framed by the legal service authority as per the provision central government rule frame பண்ணிருக்காங்க. The central government has nominated the legal service authority to conduct the pre litigation mediation. அப்ப pre litigation mediationல அந்த ரூல்ஸ் எல்லாம் frame பண்ணிருக்காங்க. If a particular slab இருந்தா 25,000 they have to deposit. More than a particular slab, then the slab varies. Adupadi the parties have to pay the fee, and then the legal service authority will again send the matter to the mediation center only, where the mediator will do the mediation. That process is done. So that is pre litigation, post litigation. அதே மாதிரி சிவில்ல வந்து the legal framework is section 89 order 10 rule 1A. And then as far as criminal case is concerned, firstly madam சொன்ன மாதிரி, even though there is no direct provision to refer criminal cases to mediation, what Afghan said is by observing the principles under 320 all compoundable cases are fit for mediation. Non compoundable cases பொறுத்த வரைக்கும் there are judgments of the Supreme Court which I will give you. First one வந்து BS Joshi versus Union of India ல என்ன சொன்னாங்க, whenever family matters it comes, even that was a case வந்து 307 கேஸா இருந்தாலும் கூட, when the husband and wife want to go together or part as friends, even non compoundable case it can be quashed by the inherent powers of the High Court under section 482 of the Criminal Procedure Code. So following that principle, all these non compoundable offenses are also referred. Secondly வந்து உங்களுக்கு தெரியும் Gyan Singh case Punjab and Haryana ல இருந்து it went up to the Supreme Court, where other offenses. So we will criminal case வரும்போது we will divide it into firstly into two. One is compoundable, another non compoundable. All compoundable offenses are fit for mediation by following the principles under 320. Non compoundable வரும்போது we will divide it again to two. Cases involving family matters, cases involving non family matters. Cases involving family matters on the BS Joshi ல இருந்து there is a line of judgments whatever may be the offense. அது 468 இருக்கும், பாஸ்போர்ட்ல ஒரு கையெழுத்து போட்டிருப்பார், வைஃபோட கையெழுத்து ஒண்ணா இருக்கும்போது 420 இருக்கும், or 307 இருக்கும், 4 of Dowry Prohibition Act இருக்கும், 498 இருக்கும். So everything, yes, judgment yes, even after judgment, even after at the appellate stage also you can definitely quash it. So that I have done நானே 4-5 judgment அதில் கொடுத்திருக்கேன். On the, no, we will not say quash. On the basis of the settlement we are acquitting the parties. I have given என்னோட judgment இருக்கு, நான் உங்களுக்கு தரேன். I followed some earlier judgments. Yes. Therefore in case of family matters it can be. Non family matters பொறுத்த வரைக்கும் Gyan Singh, where they say don't go by the description of the offense but apply your mind on the content of the offense. Essentially private in nature இருந்ததுனா you can quash. Those offenses are compoundable. But if they are essentially against society at large, like POCSO we are saying, if some அங்க வந்து குழந்தைகிட்ட போய் அவங்க பண்ண, if that is done, no, we will not. அதில் தான் இப்போ ப்ராப்ளம் வந்து இந்த promise to marry love affair cases ல there are two schools of thought. There is one school of thought which says that no, 18 years கீழே if he had an intercourse, no, nothing doing, we will not do ன்றது ஒரு school of thought. Some other judges say all right, 16 to 18 in our country or even world over
you have to treat it as a little different when it comes to a consensual relationship. அப்படி வரும்போது we have to treat it differentlyன்றது இன்னொரு வருத்தமா இன்னொரு இதுவா இருக்கு. Therefore in that case we are not going to. Therefore there are some offenses which they say offense against the state. Maybe a simple offense of 3 hurt கூட இருக்கலாம். But when I daringly doing in front of the whole 100 பேருக்கு முன்னாடி ஒரு பிளேட் எடுத்து ஒரு 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 ஸ்கூலுக்குள்ள போய் நீ என்ன என் பையனா நீ அடிக்கிறியான்னு சொல்லி ஒரு டீச்சரை வந்து நான் if I am causing hurt, that the court said when it is in the realm of a public domain, okay, it's an offense under the society. Adu konjam what they are saying is you don't go by the description of the offense. Some offense வந்து essentially heinous offense ஆ இருக்கும். நான் சொன்ன மாதிரி நானும் நீங்களும் பார்ட்னரா ஒரு பிசினஸ் பண்ணிருப்போம். அப்போ நீங்க இல்லாதப்போ நான் வந்து சேல்ஸ் டாக்ஸுக்கு ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருப்பேன். அதுல உங்க கையெழுத்து போட்டிருப்பேன். அப்போ it may be forgery, forging a very important security to be given to the government authorities, punishable 10 years ஆ கூட இருக்கும். Essentially it is a private dispute between the partners. That is can be sent to compounding. Whereas a small case of hurt, if I am going to do against a woman in a public we may say no. So that is the difference we have to understand. So matta case பொறுத்த வரைக்கும் அந்த periodical supreme court judgment, you know that first வந்து justice Kaju என்ன சொன்னாங்க, in all bank fraud cases பணத்தை கட்டான்னா we can quash it னு சொன்னாங்க. Then the later judgment of Deepak Mishra said no, because it involves a 20 கோடி வந்து பப்ளிக் ஃபண்டை வாங்கிட்டு இன்னைக்கு திடீர்னு வந்து I'll repay ன்னு சொன்ன உடனே we will not quash and track. Therefore we have to look up for the periodical judgments of the Supreme Court in respect of the other offenses. Therefore that is the legal framework as far as criminal case is concerned. Okay, clear? All right, now it is important to know what happens in mediation இல்லையா. மீடியேஷன் குள்ள என்ன நடக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா we will be able to guide our parties better. That is the next segment. Are we on time? Yes, we will try. Okay, ஒரு மீடியேஷன்ற ப்ராசஸை நம்ம ஸ்ட்ரக்சரலாக பார்த்தோம்னா contains 4 segments. Okay, opening statement நீங்கள் எழுதுறதுனால எழுதிக்கலாம். all these PPTs also I can circulate to you. if you are comfortable writing நீங்கள் எழுதி படிக்கணும்னா எழுதி படிச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் இருங்க, I will just give you the copies also. Okay, ஸ்ட்ரக்சரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா opening statement, joint session, caucus or separate session, agreement or closure. இதுதான் 4 செக்மெண்ட் ஆஃப் மீடியேஷன். மீடியேஷன் என்ன நடக்குது, போன உடனே ஃபர்ஸ்ட் மீடியேட்டர் வந்து உங்களுக்கு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட், அதாவது மீடியேஷன் ப்ராசஸை பற்றி பார்ட்டிஸ்க்கு விளக்கி சொல்லுவாங்க. தட் செக்மெண்ட் வி கால் இட் அஸ் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட். அது முடிஞ்ச உடனே தேர் இஸ் அ ஜாயின்ட் செஷன், 2 பார்ட்டியும் வச்சு பேசுவாங்க. தேர்ட் இஸ் அ காக்கஸ் ஆர் அ செப்பரேட் செஷன், 2 பேர்ட்டையும் தேவைப்பட்டால் தனித்தனியாகவும் பேசுவாங்க. ஃபைனலி இஃப் தேர் இஸ் அன் அக்ரிமெண்ட் வில் ரெக்கார்ட் அன் அக்ரிமெண்ட், இல்லைன்னா க்ளோசர். ஓகே, ரைட். ஃபங்க்ஷனலி இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் இது வந்து இன்ட்ரோடக்ஷன், மீடியேட்டர் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவார். அந்த பார்ட்டிஸுமே ஒருவர் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது, அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் கேதரிங் அண்ட் இமோஷன் வெண்டிங், தட் இஸ் த செகண்ட் ஸ்டேஜ். மோர் அண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் மீடியேஷனில் யூ ஹவ் டு கேதர். அப்போ ஒன்று சொல்லுங்க, இந்த வழக்கை பற்றி சொல்லுங்க, உங்களுக்கு வேற என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன பிரச்சனை, வேற என்ன நீங்கள் இதை பற்றி சொல்ல விரும்புறீங்கன்னு சொல்லி. தி செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இஸ் இன்ஃபர்மேஷன் கேதரிங் அண்ட் அலோவிங் த பார்ட்டிஸ் டு வெண்ட் தேர் இமோஷன்ஸ். இல்லையா, அவங்க மனசில் உள்ள எல்லா கஷ்டத்தையும் இந்த மேனர் தே வாண்ட் டு டூ, தே வில் வெண்ட் தேர் இமோஷன். நம்ம அந்த குக்கரில் சமைக்கிற மாதிரி தான், food will get cooked only after that 3 whistle come out, and the pressure release ஆகாம it will not. That is very very important. So the third important இது வந்துனா, இந்த ப்ராசஸ்ல இங்க என்ன பிரச்சனை, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் இஷ்யூஸ்னா நம்ம கோர்ட்ல ஃப்ரேம் பண்ற இஷ்யூ இல்லை, இதுதான் இவங்க இந்த வழக்கில் இதுதான் பிரச்சனை. ஓகே, she has a emotional problem or இவங்களுக்கு வந்து பண தேவை இருக்குது. மூன்றாவது, அந்த பிரச்சனையில் இவங்களை திட்டதால she is hurt, அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டதா அவங்க நினைக்கிறாங்க. These are the issues which the mediators will identify. This is not the same as in court. Okay,
அவங்களுக்குள்ள that is where the mediators are trained. And then the fourth is option generation. இல்லையா? இந்த பிரச்சனையை ஆல்ரைட் முடிவுக்கு கொண்டு வரணும்னா என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் they will generate. ஆல்ரைட் இப்படி முடிக்கலாம், நீங்கள் வேணும்னா அதே கம்பெனிலே திரும்ப வேலைக்கு போயிருங்க, இல்லைன்னா லம்சம் காம்பன்சேஷன் வாங்கிட்டு இருங்க, இல்லை வேற ஒரு யூனிட்ல டிரான்ஸ்ஃபரில் மாற்றி வேலைக்கு தரேன்னு சொல்கிறாங்க. யூ கேன் ஹாவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸையும் ஜென்ரேட் பண்ணணும். அண்ட் தென் செலக்ட் த ஆப்ஷன்ஸ் வில் ஒர்க் ஃபார் த பார்ட்டிஸ் விச் வில் பார்ட்டிஸ்க்கு ரெண்டு பேருக்கும் விருப்பமான அவங்க ஒப்புக்கொள்ளக்கூடிய அதில் ஒரு தீர்வை செலக்ட் பண்ணணும். ஃபைனலி அதை எழுத்து மூலியமாக எழுதணும். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? கோர்ட் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு லாங்குவேஜில் அது வந்து என்ஃபோர்சிபிள் ஃபார்மேட்டில் இட் ஹாஸ் டு பி ரிட்டன். ஸோ திஸ் இஸ் தி ஃபங்க்ஷனல் ஸ்டேஜஸ். 6 ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. 6 ஃபங்க்ஷனல் ஸ்டேஜஸ் ஆஃப் மீடியேஷன். அண்ட் ஃபைனலி ஒரு கிராஸ் செக்ஷனாக பார்த்தோம்னா, ஒரு எப்படி நம்ம ஒரு மரத்தை வெட்டிட்டு கிராஸ் செக்ஷனாக பார்க்குறோமோ அந்த மாதிரி ஒரு மீடியேஷன் என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு மீடியேஷன் ஒரு 3 hours நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இஸ் த ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் அது மீடியேட்டர் வந்து ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவார். தென் வாட் வி கால் இட் ஆஸ் பொசிஷன் டாக்னு சொல்கிறோம், செகண்ட் செக்மெண்ட். அதாவது மீடியேஷனில் வந்து உட்கார்ந்த உடனே பார்ட்டிஸ் வந்து அவங்க கோர்ட்டில் என்ன சொன்னாங்களோ அதையே சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் தே வில் ரிப்பீட். இல்லைங்க, என்னை இவர் ரொம்ப துன்புறுத்துறாரு, என்னை வந்து ஒரு நாள் கூட என்னை ஒழுங்காக இவர் பார்த்துக்கல, என்னால் முடியாது இவர்கிட்ட மேற்கொண்டு வாழறதுக்கு, அதனால எனக்கு டைவர்ஸ் வேணும். திஸ் இஸ் ஆர் பொசிஷன் இன் கோர்ட். அப்போ எதிர்பார்ட்டியும் வந்து அவங்க கோர்ட்டில் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ அதை தான் நீங்கள் நார்மலாக எனி மீடியேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 minutes they will only talk about their position. We call it their position talk. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா we call it, அப்போ மீடியேட்டர் சொல்லுவார், இல்லைங்க இது வந்து நீங்கள் இன்னும் அதை பற்றி அவர் சில கொஸ்டின் ஓப்பன் எண்டட் கொஸ்டின்லாம் கேட்பார், என்ன பிரச்சனைன்னு. நான் ஜஸ்ட் ஒரு நம்ம புரிந்து கொள்றதுக்காக ஐ டேர்ம்ட் இட் அஸ் அ பேட் டாக். என்னன்னா அவங்க மேலே உள்ள அலிகேஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நம்பாதீங்க, இப்படி இருக்காங்கன்னெலாம் நீங்கள் பார்க்காதீங்க, என்னை பண்ணுற டார்ச்சர் தாங்கலன்னு சொல்லி they will give allegations. இந்த பார்ட்டி அவங்க மேலே சொல்லுவாங்க. that will have a very major time. நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரொபோசிஷன் அதுக்கு போது பாருங்க. அப்போ அது அந்த அலிகேஷன்ஸ்லாம் சொல்லி முடிச்சுட்டு தான் இந்த ப்ராசஸ் ஏதோ பார்ட்டிஸ் வந்து ஒரு மேட்ரிமோனியல் அதெல்லாம் என் பிள்ளைங்களை பார்க்கறதெல்லாம் ஒழுங்காக பார்த்துக்குவாங்க, இந்த மாதிரி 1-2 லைன் வரும் இந்த 2 மணி நேரத்தில். இன் கமர்ஷியல் கேசஸ் ஆல்சோ இல் கம் திஸ் தேர் சிஸ்டம் ஆஃப் பேக்கிங் இஸ் வெரி குட்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆர் திங்ஸ் ஃபார் த மீடியேட்டர்ஸ். அப்போ சின்ன விஷயங்கள் வரும். அது எப்போ வரும்னா அது halfway through மீடியேஷனுக்கு அப்புறம் ஆஃப்டர் த இமோஷன்ஸ் அவங்க வந்து அவங்கள திட்ட வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டு தான் கடைசியாக ஏதாவது 1-2 லைன். அது கூட மீடியேட்டர்ஸ் வந்து they will work with open-ended questions. நீங்கள் வேற என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்கும் பொழுது something will happen. Thereafter only the proposal talk. All right, உங்கள் பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, நீங்கள் இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னா they will come up with proposal. இல்லைங்க எனக்கு டைவர்ஸ் தான் வேண்டும். அப்புறம் ஹஸ்பண்ட் சொல்லுவார், இல்லைங்க சேர்ந்தே வாழலாம். இல்லைங்க பிரச்சனை என்னால் அவங்க கூட, அப்போ தனி கொடுத்தனும் நான் வைக்கிறேன். அப்போ these kind of talks slowly will proposal talks. We call it as a proposal talks, back and forth. அங்கே தான் மீடியேட்டர்ஸ் more and more they will have separate sessions. இங்கே இருந்து அவங்களோட இவங்களோட மாற்றி பேசிட்டு ஃபைனலி இவ்வளோ தூரம் முடிஞ்சிருச்சுன்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம முடிஞ்சிடும் நினைக்காதீங்க. அந்த அக்ரிமெண்ட் எழுதுகிற ஸ்டேஜில் இருக்கு பாருங்க, that is again it will take a long time, especially நம்ம ஊரில் எல்லாம் ஒத்துக்கிற மாதிரி வருவாங்க. இல்லைங்க எனக்கு அது ஒன் மோர் இருக்கு ப்ராப்ளம், அதை முடிக்க சொல்லுங்க. then you say they will have come up with one more small segment. அப்போ that will also take. What we are saying is the mediation process is like that. அந்த வட்டமாக தான் வரணும். So that we have to keep in mind what will happen, because all these stages are very important for the mediator. எடுப்புக்கே அவர் என்னம்மா அவர் பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காரு, உங்களை நல்லா பார்த்துக்கிறாரான்னு மீடியேட்டர் கேட்க மாட்டார். அப்படி that is called patch up.
That is not the process of mediation. Mediation is a process like blooming of the flower. அது தானா வர மாதிரி ஒரு ப்ராசஸ் அது. அப்போதான் நம்ம ஆஸ் கவுன்சில்ஸ் when we accompany our clients, இப்போ ஒரு பார்ட்டிஷன் சூட்டில் அவர் முதலேருந்து ஆரம்பிப்பார். ஏங்க நான் காலேஜ் படிக்கும்போது இவன் 8வது தாங்க படித்தான், டெய்லி நான் சைக்கிளில் 4 மணி நேரம் இவனை 3 மைல் நான் இவனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு சைக்கிளை எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துட்டு திரும்ப நடந்து என் காலேஜுக்கு போவோங்க அப்படிம்பார். பா அதெல்லாம் உடுப்பா, ப்ராப்பர்ட்டி செல்ஃப் அக்வைர்டா இல்லை வந்து ஆன்செஸ்ட்ரலா, அந்த பிரச்சனைக்கு வாங்க. We should not say in a mediation room. That is what is very very important, because mediation அது it is a process by itself. It will go like that. அது ஒரு flow மாதிரி போகும். அந்த flow மாதிரி போனாதான் the mediators can settle the cases. Unless it goes with the flow, you cannot. So இதுதான் மீடியேஷன்ல என்ன. ஸோ புரியுது இப்போ நம்மளுக்கு மீடியேஷன்னா என்ன எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துட்டோம், மீடியேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டோம். ஸோ now what is more important is that இப்போ இந்த end of the இந்த இதுல what is done in mediation. ரொம்ப ரொம்ப முக்கியம். As opposed to right based negotiation, what is being done in mediation is called interest based negotiation னு சொல்றோம். Interest based negotiation, so it's a different kind of negotiation. ஒன்றும் புதுசு இல்லை. We all have children, they negotiate with us, they use all the techniques. அம்மா எனக்கு ஒரு புது செல்ஃபோன் வாங்கி தரேன்னீங்கல்ல, என்னடா எப்போ, ஆமாம் என்னப்போ அதுக்கு, இல்லை நான் எக்ஸாமில் 80 எடுத்துட்டா நீ வாங்கி தரேன்னு சொன்னல, தோப்பார் 80 எடுத்துட்டேன். ரைட் பேஸ்ட் நெகோசியேஷன். சொன்ன இட் இஸ் மை ரைட், வாங்கி கொடு. நம்ம உடனே சொல்கிறோம், சொன்னண்டா அது அப்போ நீ போன எக்ஸாம்லேயே நீ ஒழுங்காக எடுக்கல, நீ மற்ற பேப்பர்லலாம் கம்மியாக வாங்கியிருக்க, அது எப்படி முடியும்? உடனே அது கால்மா எவ்வளோ நாளாக கேட்டுட்ருக்கேன், எனக்கு வேணும் தானே கேட்குறேன். It comes to interest base. சாதாரண ஒரு கீரைக்காரம்மாங்கிட்ட கூட நம்ம பேசுகிறோம் இல்லையா, 3 ரூபா வேணா எடுத்துக்க, வேணான்னா போன்னு சொல்லி அந்த அம்மா கிளம்புது. என்னம்மா இப்படி சொல்கிற, இல்லைன்னா போமான்னு சொன்னேன். சரி வா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன், கொஞ்சம் இதை இறக்கி வை, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ தென் வி ஸ்லோலி கோ இன் டு இன்ட்ரெஸ்ட் பேஸ். கொஞ்சம் தண்ணி கொண்டாந்து கொடுக்குறோம் வீட்டிலேருந்து. தென் வி ஸ்டார்ட் அவங்களோட ஒரு 2 நிமிஷம் பேசுகிறோம். The whole negotiation goes in a different. So every day we do this. But the point is how to do in a legal scenario, because already rights are crystallized, rights are claimed by way of a plain, by way of a written statement, by way of a right under various enactment. கேக்கும்பொழுது அப்போ what we do in mediation, we call it as interest based negotiation. நம்ம என்ன சொல்றோம்னா, எந்த ஒரு பிரச்சனையும் we can divide it into 3. One is their position. Positionனா எனக்கு இந்த வீடு வேணும், I want this house. Then what is underlying is their interest, அவங்களோட நீட்ஸ், அவங்களோட தேவைகள் என்ன, அவங்க எந்த காரணத்திற்காக அந்த வீடு வேணும்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ we call it as, அப்போ அந்த பொசிஷன்ல இருந்து பார்கெயின் பண்ணோம்னா that will only be right based. நம்ம 2 பேரும் அண்ணன் தங்கச்சியா, அப்பா அம்மா வச்சாங்களா 2 வீடு, உனக்கு ஒரு வீடு எனக்கு ஒரு வீடு, that's all 50-50, right based. Then it comes interest based. நீங்கள் சென்னையில் இருக்கீங்களா, நான் மட்டும்தான் மதுரையில் இருக்கேன்னா, இப்போ டவுனில் இருக்கிற வீடு எனக்கு கொடுத்துருங்க, எனக்கு குழந்தை பக்கத்தில் படிக்குது, மை இன்ட்ரெஸ்ட், நான் அந்த எனக்கு முதல்லேருந்து எனக்கு ரொம்ப நாளாக அந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசை. தோஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ வாட் இஸ் யுவர் பொசிஷன்னாக்கா, யூ ஆர் ரைட் பேஸ்ட். whereas in a mediation
we concentrate on the interests and the needs. Now a simple example I'll give you. Like for example, this is a boundary dispute between the plaintiff and the defendant. Okay? So this plaintiff says that I am the owner of the property ABCD. I purchased it by so and so, sold it. I am in possession. While so suddenly this defendant is encroaching 3 feet. EBFD. Therefore, grant permanent injunction. Okay? The defendant will say, no, I also purchased by the same sale deed from the same layout fellow only. This fellow has lost the 3 feet on the other side, he is wrongly claiming on my side. Therefore, I am only in possession, I am only in enjoyment. This is a right based negotiation. That was a referred mediation in the case. அந்த ஒரு மீடியேஷனில் அது வரும்பொழுது கொஞ்ச நாள் நாங்கள் பேசும்பொழுது என்னன்னாக்கா, we found out that there was a bathroom and toilet. Both of them belong to lower middle class family. இங்கே ஒரு சின்ன thatched house தான் இருக்கு. Both of them were neighbors, friends for 20 years. இங்கே வந்து ரெண்டு பேரும் they are using a bathroom and toilet as a common facility. அப்போ ஒரு நாள் இவர் வேலையை விட்டு வரும்போது இவர் காதில் வந்து என்ன இருக்கு, உங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஆஃபீஸில் லோன் வாங்கிட்டாரா, அவருக்கு 3.5 lakhs சாங்ஷன் ஆயிடுச்சு, அதையெல்லாம் இடிச்சிட்டு பெரிய வீடு கட்ட போறாரு. அப்போ இவருக்கு உடனே வந்து he got annoyed. இவ்வளோ தூரம் தாயா பிள்ளையா பக்கத்து வீட்டில் பழகிருக்கோம், நம்ம வீட்டு ஆட்களும் அந்த பாத்ரூம் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இவன் பாட்டுன்னு திடீர்னு இடிக்கிறேன்னு சொல்கிறான். he didn't even go and ask him, he came straight away, injunction suit has been filed. அப்போ அந்த ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா their position is what they claim in the plaint. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, both families were very good friends. தீபாவளியா இந்த வீட்டில் ஒரு பலகாரம் போவோம், அந்த வீட்டில் போவோம். children were very friendly with each other. அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருந்தாங்க. they needed their emotional support of each other. லாங் டேர்ம்ல முன்னாடிலாம் அவசரத்துக்கு லோன் வாங்குவாங்க பக்கத்து வீட்டில். ஸோ they needed the people. That was their long term interest. Their needs was the toilet. Okay? In a நீங்க வந்து in a right based scenario, the agreement will be அந்த கமிஷனர் போய் அளந்து ஏதாவது சர்வேயர் வச்சு ஆக்சுவலாக இவரோட இடமா அதோட இடமான்னு கண்டுபிடிச்சி அதை அத்து கல் போட்டு we could have given a decree. But the settlement which we reached was that B will not make any construction or demolish for a period of 1 year until such time A will build a separate toilet. So a solution which is based on a need and it served their long term interest. அவருக்கு அந்த 3 அடி ஒரு பெரிய விஷயமே இல்லை, அதை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. He wanted the family to be used as a toilet and the relationship should be restored. Most of the நிறைய சிவில் வழக்குகளில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து this may be the crux of the issue. Therefore, and it can be decided on the basis of a right or it can be decided on the basis of long-term interest and needs. Appo in a mediation, the negotiation is an interest-based negotiation. Therefore, the question which you ask in a mediation room is that this is the basic difference. In an adversarial mode, the question which we ask is, how are you entitled to? சொத்து கேஸ் போட வரான், எப்படிங்க உங்களுக்கு இந்த வீடு கெடுங்க பத்திரம் எடுத்து போடுவோம், பொசிஷனில் இருக்கீங்களா, ஏதாவது டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்களா, இந்த ரசீது, இதோ இபி பில் கட்டியிருக்கேன், இதோ டெலிஃபோன் கனெக்ஷன் இருக்கு. ஸோ he will keep on giving documents. In a mediation, a resolution scenario, we ask a totally a different question. Why do you need it? அங்கே how are you entitled to கேட்குற கேள்வி இங்கே அப்படியே மாற்றி
why do உங்களுக்கு எதுக்காக ஏன் இந்த எதுக்காக அந்த வேணும்னு அதுக்கு நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு சொன்னால் you will get totally the different answers. They will divulge what their long term needs are, what is their long term interests are, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. So this we call it as interest based negotiation rather than right based negotiation. So mediation நம்ம definitionல பார்த்தோம், negotiating between the parties. Negotiating na not a right based negotiation. Mediation room la it is interest based negotiation. Therefore when we assist our client, we are not going to say, see central amendment வந்துச்சு கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து 1/3 கொடுத்தே ஆகணும். That is there when you, but when you coach the parties, you have to get it from the other side. அவங்கள்ட்டேருந்து எப்படி கேட்டு பெறுறது அப்படின்ற ஒரு நெகோசியேஷன் போகும்பொழுது you understand that an adversarial negotiation is different from an interest based negotiation, because நம்ம எல்லாருமே before we retire we will be doing a lot of negotiation தான். நம்ம கிளையண்ட்டுக்காக நம்ம எல்லா இடத்துலையும் நெகோஷியேட் பண்ண வேண்டியிருக்கும். இட்ஸ் a very very important art. நெகோசியேஷனோட எய்ம் வந்து we are not going to show our legal acumen, நான் எவ்வளோ பெரிய அறிவாளி என்பதை காண்பிக்கிறதுக்காக அந்த ரூமுக்கு போல. how much I win for my, என் கிளையண்ட்டுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ பெற்று தருகிறேன்னா other side has to give. other side has to give na you have to ask in the manner in which the other side will give. That is the art of the negotiation. joke சொல்லுவாங்க இல்லையா, ஃபாதர் சர்ச்சில் ஸ்மோக் பண்ணலாமான்னா நோன்னு தான் சொல்லுவாங்க. ஃபாதர் நான் ஸ்மோக் பண்ணும்போது கூட கடவுளை நினைக்கலாமான்னா எஸ்ன்னு சொல்லுவாங்க. that is the general joke which they say. அப்போ as நம்மள்ட்ட the art of negotiation is not a very இது we have to learn, because our future is going to be more and more negotiation oriented. அப்போ when we prepare our clients, அப்போ you know the different kind of coaching now we come to the point. அப்போ ஒரு கிளையண்ட்டை கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு ரெடி பண்ணும்பொழுது என்ன ரெடி பண்ணணும், ஒரு கிளையண்ட்டை மீடியேஷனுக்கு கூட்டு போகும்போது என்ன ரெடி பண்ணணும். so that is what is very very important for us to know. so அதுதான் first வந்து we have to know what is their long term interest, what is their needs, what are their emotions. emotion வந்து unless they vent their emotion nothing will happen. இப்போ இது மூணு, that is what we call it as ஒரு எம்பத்தட்டிக்கலா வந்து ஒரு கிளையண்ட் அணுகிற மெத்தடை வந்து நம்ம தெரிஞ்சு இருக்கணும். even that will help even in our personal life, even in our professional life. that's very very important. அப்போ there is a book called Getting to Yes ன்னு சொல்றாங்க. அப்போ அது என்னன்னாக்கா, நம்மளோட ஒரு கிளையண்ட்டை நாளைக்கு மீடியேஷனுக்கு போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து when to ask for a referral நம்ம படித்தோம். appropriate ஸ்டேஜில் we have to ask for referral. இப்போ ஈவன் in the high court when we are asking for referral we can ask. அப்போ அதில் வந்து one important thing is that you can also choose your mediator. அப்போ choose your mediatorனா ஒரு வக்கீலாக நம்ம பண்ணுற காமன் மிஸ்டேக் என்னன்னா, எனக்கு ஆனந்தவல்லி மேம் நல்லா தெரியும்னா ஐ வில் இமீடியட்லி சே அவங்கள நாமினேட் பண்ணுங்க. that should not be your attitude. when you choose a mediator you have to choose the person who will be very useful for that case, not somebody who is friendly with us or not from whom you are very comfortable working with. that is not the case. அப்போ when it comes, இப்போ நம்ம டிஃபால்ட்டாக மீடியேஷன் சென்டரில் we are allotting as per the roster, but tomorrow it will come, you will only be the choosing the mediator. First, so choosing the mediator is very important, not other side or நம்மளை பற்றி அதாவது as advocates பற்றி கவலைப்படாமல் இந்த வழக்கு நடத்துறதுக்கு யாரை சூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நம்ம யோசித்து சூஸ் பண்ணணும். that is the first one. the second stage is getting to yes. ஏன்னா நம்ம கிளையண்ட்டுக்கு செட்டில் ஆனால் நம்மளுக்கு நல்லது. செட்டில் ஆகும்பொழுது எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் பெனிஃபிட் கிளையண்ட்டுக்கு கிடைக்கணும். ஸோ அண்ட் இட் ஹாஸ் டு செட்டில் ஆல்சோ. வி ஷுட் நாட் புட் இட் லைக் 10,000 rupees நெகோஷியேட் பண்ணுறோன்னு நீ டேரெக்டாக போய் 1 கோடி கேளுன்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சோம்னா வாட் வில் ஹேப்பன், இட் வில் ஃபெயில் இன் த ஃபர்ஸ்ட் செஷன் இட் செல்ஃப். அவன் எழுந்து போயிடுவான். தட் இஸ் ஆல் இட் ஹேப்பன். ஸோ தட் இஸ் வாட் தே கால் இட் அஸ் கெட்டிங் டு எஸ் இஸ் த ஆர்ட். அப்போ வி ஹாவ் டு கோச் அவர் கிளைண்ட்ஸ் ஆல்சோ
how to get to yes na, first you have to think, ask them to think. Mediation இப்போ cross examinationக்கு எப்படி நம்ம வந்து இதை கேட்டானா you have to answer, say yes or no மட்டும் சொல்லி எக்ஸ்ட்ரா எதுவும் பேசாத, you say this only. இல்லை உங்களுக்கு எதாவது நினைவில்லைன்னா நினைவில்லைன்னு சொல்லிடுங்க, நம்ம ப்ராப்பராக வந்து அவனை கைட் பண்ணி அனுப்புகிறோம்ல. அந்த மாதிரி ஒரு மீடியேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாட் ஆர் யுவர் ஆல்டர்னேட்டிவ்ஸ், உனக்கு என்ன வேணும்னா, எனக்கு ஒரு சிலவங்க ரிப்பீட்டடாக அவங்க ஒரே ஒரு மைண்டில் தான் இருப்பாங்க. யூ கேன் ஜஸ்ட் திங்க் ஆஃப் இது எத்தனை வழிகளில் இந்த பிரச்சனையை நீ சால்வ் பண்ணலான்னு அவங்களே திங்க் பண்ண சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ். செகண்ட் நான் சொன்னது அந்த இன்ட்ரெஸ்ட். வாட் ஆர் யுவர் லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட்? ஒரு அண்ணன் கூட சண்டை போடுற, நம்ம அந்த மூவி நான் காட்ட சொல்கிறேன், அவர் யூஎஸில் இருக்கார், உன் பையன் இப்போ காலேஜ் என்ஜினியரிங் முடிச்சுட்டு அங்கே பிஜிக்கு அங்கே யூஎஸ்க்கு போகிறேன்னு சொல்கிறேன். அப்போ உனக்கோட இன்ட்ரெஸ்ட் வந்து உங்கள் அண்ணனோட ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தால் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் உனக்கு அது வரும் இல்லையா? ஸோ அவரோட லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு அவரோட பேச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். See, in a case relating to money on a promissory note, மீடியேஷன் செட்டில்மெண்ட் என்ன ஆச்சுன்னா, அவர் அந்த கோயில் திருவிழாவில் முதல் பரிவட்டம் இவர் கண்டஸ்ட் அதை விட்டு கொடுத்துருங்க, நான் இதை பண்ணிக்கிறேன். They are totally their problem was something different. Their interest was something different. The suit was filed on a different noting. So these things happen in mediation. So what is your long term interest? அப்போ அந்த ஒரு டிராக்டர் கம்பெனி, நான் இப்போ தான் ரீசெண்டாக முடிஞ்சது சென்னையில், பேர் சொல்ல விரும்பல. டிராக்டர் உங்களுக்கு தெரியும், அந்த பெடல் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் அது வைக்க போகிற அடிக்கணும்னா அதுக்கு தனியாக பெடல், வேறு பெடல் அமுத்தணும், ப்ளவிங்கில் பெடல் அமுத்துவாங்க. ஸோ அந்த பெடலோட ஷேப் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் அது ரொம்ப வலிக்கும் அந்த டிராக்டர் ஓட்டுறவங்க. ஸோ த கம்பெனிஸ் கீப் ஆன் அதில் ஒரு R&D போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அந்த பெடலில் டிசைன் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து ரொம்ப நல்ல ஒரு டிசைன் வாங்கி வச்சிருக்கிற பெடல் வந்து ஒரு 400 பெடல்ஸ் தான் வந்து மந்த்லி ஸ்பேர் பார்ட்ஸ் வித்துது தமிழ்நாடு ஃபுல்லாக. அண்ட் தே திங்க் நிறைய தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு. when they conduct a field survey, somebody ஒரு ஸ்பியூரியஸ் ஃபெலோ, அவனே காப்பி பேஸ்ட் பண்ணி சின்னதாக அவன் வீட்டிலே லேத்தில் போட்டு பண்ணுறான், ஸ்பியூரியஸ் ஃபெலோ. therefore criminal case was also given, injunction சூட்டு நடக்குது. அப்போ they said, when the interest based negotiation, therefore their interest is more number of pedals they should send. In the spurious fellow was selling 4000 pedals per month, because அவன் நெட்வொர்க் வந்து ஃபுல்லாக வச்சுருக்கான். கடைசி ஆள் வரைக்கும் அவன் நேராக அவங்க ஒரு விவசாயிக்கு வந்து அங்கே பெடல் வந்து உடஞ்சிருச்சுன்னா அங்கேயே சப்ளை பண்ணுற வரைக்கும் அவன் ஆள் இருக்கு. அப்போ the long term interest of the company was to sell, to push their dock. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அதில் அக்ரிமெண்ட் வந்து they appointed him as a dealer. நீ போலியாலாம் நீ தயாரிக்காத, நானே உனக்கு சப்ளை பண்ணுறேன், சரியா? he became a dealer, otherwise he would have been convicted for a criminal case in the copyright, the designs and copyright violation. Again இந்த injunction தான் வந்திருக்கும். but of no use. அந்த மாதிரியான வழக்குகள் நிறைய இருக்கும். சில கேஸ்ல வந்து அவனோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் வந்தா மட்டும்தான் அதுல ரிசால்வே பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த ஈவன் ஃபேமிலி கேசஸ்லாம் அப்படித்தான். அதுல ஒரு தீர்ப்பு சொல்லி என்ன ஆக போகுது, அவங்க சேர்ந்தோ பிரிஞ்சோ மனசார போனாங்கன்னா தானே அதுல there will be a benefit. So that is what has happened. Then interest options பார்த்தோம். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அவங்க ஒன்று சொல்றாங்கன்னா ஓகே, அதுக்கு எதிர்பார்ட்டி ஒத்துக்கலன்னா நீங்க வேற என்ன ஆப்ஷன் வைக்க போறீங்க, வாட் ஆர் யுவர் அதர் ஆப்ஷன்ஸ்? தென் அவங்க சொல்ற ஆப்ஷன்ஸ் லெஜிட்டிமேட்டா இருக்கா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பெஞ்சில் சொல்றோம்ல, வீல் பே, நாளைக்கு சேலை நிறுத்துறதுக்காக வீல் பே இன் 3 ஈக்குவேட்டட் மந்த் டெய்லி நடத்திட்டு இருக்கோம்ல அந்த கேஸ், அது தட் இஸ் நாட் அ லெஜிட்டிமேட் ஆப்ஷன், வி நோ. தேர்ஃபார் மீடியேஷன்ல முக்கியமா நம்ம வந்து செட்டில் ஆகிறத விட செட்டில் ஆனதுல அப்புறம் ஃபர்தரா பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்கு தான் அங்கே மீடியேஷன் கூப்பிட்டு போறோம். ஸோ அது லெஜிட்டிமசி. அவன் வந்து ஃபார் நவுக்கு சொல்றானா, வெதர் ஹி இஸ் சின்சியர், வெதர் ஹி இஸ் கேப்பபிள், அந்த 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 லெஜிட்டிமேட் ஆப்ஷன் கொடுங்க, உங்களால முடியுமான்றதை as advocates will check up. Communication, yes, very very important. அப்போ சிலர்லாம் வந்து they will use all kinds of words. அப்போ எப்படி நீ பேச போற உன்னோட, நாட் தட் நம்ம வந்து மீடியேஷன் ஒரு இன்ஃபார்மல் இதுதான் சொல்றோம். சில நேரங்களில் பார்ட்டிஸ் வந்து 1-2 தவறான வார்த்தைகள் பிரயோகம் பண்ணா கூட நம்ம அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, அது மாதிரிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு வில் கண்டினியூ. பட் த பாயிண்ட் இஸ் it should not be used as a thing to hurt the other side further. இவங்க போய் அங்கே திட்டுறதால என்ன லாபம்? there will be in several matrimonial matters பார்த்தீங்கன்னா திட்டிகிட்டே இருப்பாங்க, ஆனால் பிரச்சனை சரி வாங்க முடிவுக்கு வரும்போது அது சொல்கிறேன் மேடம்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு 2 நாள் திட்டுவாங்க. எனி அதர் மேட்டர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா therefore how they are going to communicate,
therefore that you have to work with your client. நீங்கள் வந்து அங்கே போய் சொல்கிறது எதுக்காக சொல்கிறீங்க, அதில் ஒரு சொல்யூஷன் வரணும். அப்போ சொல்யூஷன் வரா மாதிரி சொல்ல பழகுங்க. on what manner you are going to communicate. ஆல்வேஸ் அவங்களுக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஈவன் இன் அ கமர்ஷியல் மேட்டர் தேர் வில் பி ரிலேஷன்ஷிப், பார்ட்டிஸ் வில் பி ஃப்ரெண்ட்லி வித் ஈச் அதர். ஒருத்தருக்கு வந்து அவங்களுக்கு என்னன்னு சொல்லி அதை புரிஞ்சுக்கணும். வேர் த ரிலேஷன்ஷிப் இஸ் இன்வால்வ் we have to be careful whether they want to continue their relationship or not. அதை வந்து பார்க்கணும். Finally I said commitment. அதுதான் நான் சொன்னேன், legitimity and commitment go together. அவங்க ஒரு முடிவுக்கு ஒத்துக்கிறாங்கன்னா அதுபடி அவங்க நிற்பாங்களா, 2 நாள் திரும்ப 3வது நாள் உங்கள்கிட்ட இன்னொரு கேஸ் போடுங்கன்னு சொல்லி வரக்கூடாது. ரிசால்வ் பண்ணுறது பர்மனெண்ட்டாக சார் ரிசால்வ் பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் யூ ஹாவ் டு கோச் த பார்ட்டிஸ். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, ரெஃபரிங் அப்பயும் இருக்கணும். தென் மீடியேஷன் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி யூ கேன் கோச். இதெல்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு 10 நிமிஷம் கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் வந்து 1 மணி நேரம் உட்காடுறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு செட்டில் பண்ணிக்குவீங்க, நீங்களே உங்கள் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. இட்ஸ் எ நெகோசியேஷன் டேபிள். ஸோ நீங்கள் ஒரு ஆஃபர் கொடுங்க, ஃபைனல் ஆஃபரை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்லோலி நெகோஷியேட் பண்ணுறீங்களா, ஹார்ட் பார்கெனிங் பண்ணுறாங்களா அதர் சைடு, இல்லை வந்து நீ வாண்ட் டு கிவ் த சொல்யூஷன் ஸ்ட்ரெயிட் அவேவா, இதெல்லாம் நீங்கள் யூ கேன் பிரெயின் ஸ்டார்ம் வித் யுவர் கிளைண்ட். அப்போ நீங்கள் அந்த பிரெயின் ஸ்டார்மிங் இல்லைன்னா சடன்லி வந்து ஏன் அதுக்கு போய் ஒத்துக்கிட்டு வந்தேன், இல்லை வந்து எதுக்கு முடிஞ்சு போயிடுச்சா அப்படின்னு நீங்கள் வந்து பின்னாடி வந்து வருத்தப்பட்டு there is no other go. Therefore you have to properly coach them in the sense, நீ போய் செட்டில் பண்ணாதன்னு நம்ம கோச் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. அது there are ஒரு minuscule number of advocates who will not let their parties to settle. அது that is not நான் unethical practice பற்றி சொல்லலை. எத்திக்கலாகவே சம்டைம்ஸ் வந்து we have these two tendencies. ஒன்று மீடியேஷனுக்கு போகிறாங்களா, அது அவங்களோட விருப்பம். நீ செட்டில் பண்ணிட்டேன்னா முடிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லுப்பா, நான் எழுதி தரேன். செட்டில் பண்ணலையா வா நான் வழக்கு நடத்தி தரேன் அப்படின்னு சொல்லி வாட்டர் ஸ்ப்ரிங்க்லிங் பண்ணி அவனை விட்டுறது மீடியேஷனுக்கு போகிறான்னு. திஸ் இஸ் ஒன் ஆட்டிடியூட். another thing is that இந்த ப்ராசஸோட தன்மை புரிஞ்சிக்காம இங்கே வந்து கேஸ்லாவா அடிச்சு விடுறது. முந்தானேத்து ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, இந்த பாருங்கன்னு மீடியேட்டர்கிட்ட கொண்டு வந்து எஸ்சிசி ஆன்லைன் வால்யூம் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறேன். நம்ம செய்கிறோம், நான் எல்லாரும் இன்க்ளூடிங் எவ்ரி ஒன் வி டூ. அப்போ கோர்ட்டில் போய் எமோஷன்ஸ்லாம் சொல்லுவோம், ரொம்ப பாவங்கன்னு சொல்லி அங்கே போய் கண்ணீர் விடுறது, இங்கே வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறது இருக்கா இல்லையா? இதுதான் கண்ணீர் விடுற இடம் இல்லையா? that is what is important, that we have to understand. அப்போ அதை வந்து when we say that, அப்போ முன்னால் வந்து நம்ம we are properly coaching and then taking to the mediation room kindly understand that yes, sometimes you may feel like intervening. Less intervention இருக்கணும். When you are sitting with the parties inside the mediation room, you have to be aware 2-3 things. Firstly, நான் சொன்ன அந்த கிராஸ் செக்ஷன், அந்த தேர் அப்படி போய் தான் நிலைக்கு வரும், ஸ்ட்ரெயிட்டாகவே வராது. அப்போ உங்களுக்கு அந்த பேஷன்ஸ் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் அங்கே உட்கார முடியலன்னா யூ கேன் ஆல்வேஸ் சே ஃபைனலி நான் வந்துடுறேங்கன்னு சொல்லிட்டு யூ கேன் கம் அவுட். ஆர் இஃப் யூ வாண்ட் டு பி தேர், பெட்டர் தேர், செகண்ட் சீட்டில் உட்கார பழகுங்க. பார்ட்டிஸை முதல்ல விட்டுட்டு, பிகாஸ் இட் இஸ் அ டைரக்ட் கம்யூனிகேஷன். நம்ம படித்தோம் இல்லையா, எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸே நேரடி தொடர்பு கொள்ளுன்றது தான் முக்கியம். இப்போ அங்கேயும் போய் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ கேன் ஆல்வேஸ் கைட். இப்போ ஒரு நம்மளோட கிளைண்ட் கொஞ்சம் வீக்காக இருக்காரு, அதர் சைடு வந்து ரொம்பவும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பேசுகிறாருன்னா யூ ஆர் தேர் ஆஸ் அ சப்போர்ட். கிளைண்ட் வில் ஆல்வேஸ் நீட் யூ பை த சைட். எஸ்பெஷலி அவங்களுக்கு ஒரு இமோஷனல் இஷ்யூஸ் இருக்கும்போது, இல்லை அதர் பார்ட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்கர்னு அவங்க ஃபீல் பண்ணும்பொழுது, இல்லை 2 சைடு வெல் டு டூவாக இருந்தால் பார்ட்டிஸ் ஆல்சோ தேல் சைட் இல்லை நீங்களும் வாங்க மீடியேஷன் இல்லாமல் போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் தே ஹாவ் இனார்மஸ் ட்ரஸ்ட் இன் யூ. ஒரு வக்கீல்கிட்ட தானே நம்ம ஊரில் ட்ரஸ்ட் இருக்குது. வேற யாரையும் நம்பி நம்ம பச்சை தாளில் கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டோம்ல. வைஃப் கேட்டாங்கன்னா இப்போ எதுக்கு கேட்குற நீ, ஹஸ்பண்ட் கேட்டால் போடுமா, வக்கீல் கேட்டால் மட்டும்தான் க்ரீன் ஷீட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். தட் இஸ் த கைண்ட் ஆஃப் த ட்ரஸ்ட். தேர்ஃபோர் இஃப் யூ ஆர் தேர், தே ஃபீல் கம்ஃபர்டபுள். Therefore I am saying as far as possible mediation, கோர்ட் நெகோசியேஷன் பண்ணுறதா இல்லை. இஃப் யூ லைக், நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், he will come up with a totally a different version.
அடா இது இப்படி சொல்கிறானே, ஓகே இதுக்காக தான் இவன் இதை பண்ணுறானா, ஓகே இதுக்காக தான் 20 வருஷமாக இவன் இழுத்தடிச்சிட்டு இருக்கானா கேஸை. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் so many things. You can even understand your client itself. அவரோட if you have a penchant to observe people, மனிதர்கள் எப்படி எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களோட முகம் என்னன்றதெல்லாம் அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி ரூம்னு சொன்ன பிறகு they will come up with a different set of facts. You can yourself see. உங்களையே நீங்கள் உங்கள் கிளைண்ட்டே நீங்கள் ஜாஸ்தி புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆல்வேஸ் sit in the second seat, allow them to speak, intervene if necessary. அதர் பார்ட்டி அப்யூசிவாக பேசுகிறாங்க, இல்லை உங்கள் கிளைண்ட்டை பேசவே விட மாட்டாங்கன்னா பொலைட்லி சே லெட் ஈக்குவலாக எல்லாரும் பேசட்டும்னு சொல்லுங்கள். இஃப் நெசசரி ஒரு மாதிரி சட்ட பிரச்சனையே ரொம்ப முக்கியமானது அதை புரிஞ்சிக்காமலே பேசிட்டு போகிறாங்கன்னா தேர் மே பி சம் லீகல் இஷ்யூஸ். நீங்கள் மீடியேட்டரை சவுண்ட் பண்ணுங்கள், அவர் ஹி வில் ஈவன் கைட் யூ. நீங்கள் ரெண்டு பேரும் எதாவது உங்களுக்கு பேசணுன்னா 2 வக்கீல்ட்டையும் அவர் தனியாக கூட ஹி வில் ஹாவ் அ செஷன். யூ ஆல்வேஸ் ஆஸ்க் ஃபார் அ செப்பரேட் செஷன் ஆல்சோ வித் அ மீடியேட்டர். நான் சொல்ல வேண்டியது சிலது இருக்குங்க, லீகலி இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்குங்க நீங்கள் நெகோஷியேட் பண்ணும்பொழுது அப்படின்னு தான் சொல்லணுமோ தவிர. ஏன்னா என்ன ஆகுன்னா சமயத்தில் வந்து நம்ம நல்லா இருந்தாலும் கிளைண்ட் இருக்காங்கல்ல, அதனால் ஆப்போசிட் வர அட்வொகேட் வந்து சம்டைம்ஸ் வந்து அவரோட அறிவாற்றல்லாம் அங்கே தான் வந்து காட்டணுன்னு அவர் 4 ஆர்குமெண்ட் வைப்பார். அப்போ அதை கவுண்டர் பண்ண, பிகாஸ் அவர் கிளைண்ட் இஸ் ஆல்சோ தேர். So we have to also, end of the day, see, we are there to satisfy our client also. Our client should not feel let down or dissatisfied. இப்போ அதுக்கு தான் என்ன சொல்கிறோம்னா அந்த மாதிரியான ஆர்குமெண்ட்ஸை தவிர்க்கணும். இன்சைட் த மீடியேஷன் ரூம் லீகல் ஆர்குமெண்ட்ஸை தவிர்க்கணும். 3வது, அது என்ன தீமில் போதோ அந்த தீமை விட்டு மாற்றக்கூடாது. ஓகே, நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் தான், அவர் காலேஜுக்கு போனதெல்லாம் சொன்னார்னா சொல்லட்டும். That is the theme in which it is going. அந்த தீமை மாற்றினா it is not good for the settlement. நீங்கள் உடனே பிரச்சனைக்கு வாங்கன்னு சொன்னால் they will not. 4, செஷன் வந்து as far as possible அசம்பிளிங்கை வந்து you have to take care. இப்போ நம்ம வந்து பார்ட்டிஸ் வந்து அட்ஜாயின்மெண்ட் கல்ச்சரில் நம்ம போனோம்னா மீடியேஷன் will not work out. இப்போ நம்ம பார்ட்டிஸோட நன்மைக்கு தான் நம்ம மீடியேஷனுக்கு போகிறோம்னா, அவர் ஒரு வாய்தா வரலன்னா நம்ம ஒரு பார்ட்டி ஒரு நாள் ஒரு வாய்தா வரல, பரவாயில்ல நாளைக்கு வர வச்சுக்கலாம்னா அந்த ஸ்டீம் போயிடுச்சுன்னா இட் டசன்ட் ஒர்க் அவுட். ஆஸ் லாயர்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ரொஃபஷனல் டிஃபிகல்ட்டிஸ். மண்டே காலையில் வந்து எனக்கு சம் அதர் டே எனக்கு இன்னொரு கோர்ட்டில் இருக்குது வச்சுக்கங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு அது புரியும். மீடியேஷன் இஸ் அபவுட் பார்ட்டிஸ். பார்ட்டிஸ் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் அட்ஜாயின்மெண்ட் கல்ச்சர். இட் இஸ் சம்திங் வெரி அனாத்மா டு தெம். அப்போ மண்டே வந்து நம்ம சாட்டர்டே சரியாக லிஸ்ட்டு பார்க்கல, ஆல்ரைட் அது ஒரு வாய்தா வாங்கிக்கலான்னு சொல்லி கேஷுவலாக நம்ம விட்டுட்டு அதர் சைடு மட்டும் வந்தார்னா அந்த மீடியேஷனோட சீரியஸ்னஸ் இட் வில் பி கான் பை த டே இட் செல்ஃப். தேர்ஃபோர் மீடியேஷன் வேணான்னு சொல்லுங்கள், பட் இஃப் யூ ரெஃபர் டேக் இட் சீரியஸ்லி. அசம்பிளிங் பார்ட்டிஸ் கண்டிப்பாக தே ஷுட் கம். வித்தவுட் அசம்பிளிங் இந்த மாதிரி ஒரு வாய்தா இந்த அட்ஜாயின்மெண்ட் கல்ச்சரை we should not encourage the other side also. So that is very very important. அப்போ the assembling of parties and coaching them உள்ளே போயிட்டு நீங்கள் என்னன்னாக்கா அந்த லீகல் ஆர்குமெண்ட்ஸ் வராமல் பார்த்துக்கணும். இஃப் யூ வாண்ட் எசென்ஷியலாக லீகலாக எதனா சொன்னோன்னா கூடயும் யூ கேன் ஆஸ்க் அ செப்பரேட் செஷன் வித் த மீடியேட்டர்ஸ் அண்ட் லீவ் இட் at its own இது இட் வில் கம். எண்ட் ஆஃப் த டே அவங்க கொடுக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் இல்லீகலாக இருக்குது இல்லை அன்என்ஃபோர்ஸபிளாக இருக்குது, அதை நம்ம டெஃபினெட்லி we can always intervene at that time, but not until that time. There is a time when we start speaking. அது எப்போன்னா இந்த டிராஃப்டிங் வருதுல்ல, அப்போ வந்து we will get more and more involved. அப்போ what are the things which we have to see? Agreement writing, okay, all right, because that is the stage in which our this thing is more needed, all right. அப்போ அக்ரிமெண்ட் ரைட்டிங்னா there can be a scenario where there will be no settlement. ஃபர்ஸ்ட் scenario, no settlementல உள்ள எல்லா கேஸ்லையும் there will be only one document which will be sent to the court, that is called a mediator's report. அப்போ அந்த ரிப்போர்ட்டில் வந்து அது முன்னாடி லெட்டர் ஹெட்ல இருந்துச்சு, இப்போ now we are sending it in a paper form திக்கடிச்சு. It will contain cause title, mediation case number, மீடியேட்டரோட பேர் இருக்கும். he will only declare only 2 things: parties present, mediation was conducted, no amicable settlement was arrived at. Parties were absent, plaintiff present, the defendant absent, or appellant present, the respondent absent, no mediation is possible.
இந்த இதை மட்டும் அவங்க இண்டிகேட் பண்ணுவாங்க. therefore in a failure scenario nothing else. okay, அதில் நம்மளோட சிக்னேச்சரோ பார்ட்டிஸோட சிக்னேச்சரோ தேவையில்லை. that report will contain only the signature of the mediator. That is we call it as a no settlement report. Report will indicate the presence or absence of the parties, whether mediation are done or not, and after the mediation there is no amicable settlement, and that will be usually on a standard format la adu irukum. It will be like this. Normally after mediation no agreement settlement could be arrived at, or it will say petitioner is present, de facto complainant not present, no mediation was possible, matter sent back to the court. All right. Then in case of settlements we call it as mediation report, and the second one is munadi mediation agreement. This is the old one. Now you write it as mediation settlement agreement. New act says MSA only, mediation settlement agreement. okay, correct word is mediation settlement agreement. okay, appo rendu report irukum. First is the mediation report which will be signed by the mediator. நம்ம sign பண்ண தேவையில்லை. அவங்க ரிப்போர்ட்ல mediation was conducted, parties have agreed on the terms are enclosed அப்படின்னு சொல்லி அவங்களோட சிக்னேச்சர் இருக்கும். and second one is the mediation settlement agreement, or you can call it memorandum of compromise or a settlement agreement எல்லாம். இப்போ நியூ ஆக்ட்ல the new terminology which is given is yes MSA தான் இப்போ கொடுத்திருக்காங்க. so we will name it that way. அப்போ mediation settlement agreementல it should be signed by all the parties, and mediator will not sign. okay, mediators will not sign the settlement agreement. Both sides, parties and the advocates alone will settle. We say normally it is mandatory to get the council's signature, because order 23 rule 3 la in a normal case la pathina the judge has to examine the parties. அவங்கள பெட்டில ஏத்தி ஒத்துக்கிட்டீங்களா அப்படினு விசாரிச்சு தான் he can record. Whereas in a mediation settlement agreement la our rule says that after inquiring with the parties or the council, as the case may be, the court can record. so அவங்கள வந்து ஃபார்முலா பாக்ஸ்ல ஏத்தி விசாரிச்சு அதை ரெக்கார்ட் பண்ணனும்ங்கற requirement is not there when you are recording a mediation settlement before court. That is why we say the advocate's signature should be there. அப்போ in a given case சில டைம்ல வந்து ஒரு வக்கீல் வந்து நான் வர மாட்டேன், நான் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லி போயிட்டாருனாலும் in an extraordinary circumstances advocate signature without it also it is okay, so long as the parties sign it. advocate sign பண்றான்னா it is for it stands testimony and proof for the identity of the parties, and then the process is properly conducted. இதெல்லாம் நாளைக்கு ரைஸே அவங்க பண்ண முடியாது. that is why we say that all as far as possible 99.9% of the cases it should also contain the both sides counsel signature. But legally speaking in ஒரு கேஸ்ல வந்து if the counsel is not signing, party மட்டும் sign பண்ணாலுமே it is a valid mediation agreement. Most importantly all the parties should have signed. okay, have been made in different format. so what we are saying is mediation agreement la முக்கியமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா it should contain okay all the details classes la who what when how எல்லா டீடைல்ஸையும் நம்ம சொல்லணும். பணம் கொடுக்க போறாரா, எவ்வளவு பணம், எத்தனை நாள் போறாரு, யார் கொடுக்க போறாங்க, in what manner it has to be given, everything has to be very succinctly in a plain and clear language. நம்ம வந்து we are taking it to the common man புரிஞ்சிக்கிறதுக்காக தான் இந்த வேலையை செய்றோம். இதுலயும் and whereas நம்ம ஆரம்பிச்சோம்னு வெச்சுக்கோங்க ஒரு preamble, we don't want that இல்லையா? எனக்கே என்ன வரைக்கும் அது தெரியல எதுக்காக அதெல்லாம் எழுதுறோம்ட்டு. so those are the things. அப்போ it will be clear terms மட்டும் எழுதுறோம், இந்த why மட்டும் நம்ம எழுத மாட்டோம். அதற்கான காரண காரியங்கள், because mediation
is a process of settlement without being adjudicatory in nature, without being adversarial. Okay? Therefore, அவர் என்ன சொல்லுவாரு, the defendant agrees that the schedule A property shall belong to the plaintiff. முடிஞ்சுதா? அவ்வளோ போதும் மீடியேஷனுக்கு. கம்மா as anyway it belongs to the plaintiff even otherwise னு எழுதுவார். This is where the thing called why. And the adjudicatory reasons we will not write in a mediation agreement. Okay? So முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த கிளாஸஸ் நம்ம ஏன்னா you are the ones who are drafting the agreements. மீடியேட்டர்ஸ் வந்து 2 செஷன் 3 செஷன் நடத்தினாலும் அக்ரி பண்ணிட்டு ஃபைனலாக எழுதும் போது நம்ம தான் அட்வொகேட் தான் எழுதுறோம் இல்லைங்களா? அப்போ அதை டிராஃப்ட் பண்ணும்போது வெரி கிறிஸ்ப். பார்ட்டிஸ் ஹவ் செட்டில் இன் த ஃபாலோயிங் மேனர். 1, they want to live together. They will not press their respective case. 2 clause, that's all enough. Then they will not press the existing, they will file a fresh mutual consent petition. That's all. In criminal case, நம்மளே caution, parties will agree to file an application under section 482 or in such சில நேரங்களில் முன்னாடிலாம் நாங்கள் இருக்கும்போது சொல்லுவோம், கன்னியாகுமரியிலேருந்து வரணுங்க சென்னைக்கு, நீங்கள் அப்படியே விட்டுருங்க, நாங்கள் அங்கே ஹாஸ்டல் பண்ணிக்கிறோம் பாரு, which is not a correct procedure, but sometimes we leave it open also. The parties will close the criminal case in a manner known to law னு சில ரிப்போர்ட்டை சொல்லுவாங்க. That's nothing wrong. Where that's யார் இன்வெஸ்டிகேஷனே முடிஞ்சிருக்காது, அப்போ ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் அவர் ரெஃபர்ட் சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் பண்ணுவார். All the time it is not necessary for them to file a quash petition. Sometimes it can be dropped also. There may be cases. So legally என்ன plausible words போடணும், not unnecessary things. அந்த ஜார்கன்ஸ் எழுதக்கூடாது, அந்த அட்ஜூடிகேட்டரி அந்த குவாலிஃபையிங் வேர்ட்ஸ் எழுதக்கூடாது, நான் அந்த நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் எழுதக்கூடாது. ஸோ பட் சம்டைம்ஸ் 1 or 2 இந்த ஃபேமிலி மேட்டர்ஸில் வந்து, ஸோ the only difference is இல்லீகல் கிளாஸஸ்க்கும் சில இல்லீகல் கிளாஸஸ்க்கும் இன்னாக்வஸ் கிளாஸஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இல்லீகலாக இருந்தால் we will never agree. அதை வந்து மீடியேஷன் அக்ரிமெண்ட்டில் நம்ம போட மாட்டோம் இல்லையா? நம்ம 2 பேருக்குள்ள ட்ரைனேஜ் விடுறதுல சண்டைன்னா நம்ம we will under the ground we will this thing ஒரு பிவிசி பைப் போட்டு கிட்டல வைகை ஆற்றுல கொண்டு விட்டுருவோம் சாக்கடையை அப்படின்னு சொல்லி நம்ம we will not. That's an illegal agreement. நம்ம 2 பேரும் சேர்ந்து தேர்ட் பார்ட்டி அவனை ஒரு ஏமாற்றி ஒரு சூட்டில் நம்ம ஜெயிச்சு we will share the money, இந்த பிரச்சனை நம்ம அப்படி தீர்த்துக்குவோம். All that illegal agreements, because they are parties. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், பெனிஃபிட்ஸ் வர அதே சமயத்தில் all these things they will say, நாங்கள் அது இன்னொரு பிஸ்னஸில் வரும் ஒரு லாபம் நாங்கள் அதில் பார்த்துக்குறோம் அப்படிம்பாங்க. So what is legal and thing alone we have to, illegalனா it should not be recorded. Then there will be some innocuous clauses. They will live happily hereafter. They will set up a separate residence 3 kilometers away from the mother-in-law's residence. இதெல்லாம் வரும். These are small little clauses which help the parties to unite. ஒரு பார்ட்டிஷன் சூட்லாம் பார்த்தீங்கன்னா we settled, அதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் நான். ஓகே, ஒரு ரெக்டாங்குலர் பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்கு, ஆல் ரைட், தி எல்டர் பிரதர் அவருக்கு தான் மூத்தவர், அவருக்கு முன்னாடி வைக்கணும், ஆல் ரைட், ஹீ வில் டேக் த ஃப்ரண்ட். அப்போது யங்கர் பிரதர் ஐ எம் டேக்கிங் த ரியர் சைட், அப்போ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், ஓகே, ஆல் ரைட், ஹீ வில் டேக் மோர் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட். அப்புறம் அடுத்து சொல்ல அது மட்டும் பத்தாது, எனக்கு நான் போகிறதுக்கு சைடில் 8 feet பாத்வே வரணும், ஆல் ரைட், வி ரைட் தேர் ஷால் பி an 8 feet பாத்வே. இவர் சொல்லுவார் நோ தட் வில் பி ஒன்லி அ காமன் பாத்வே. இவர் சொல்லுவார் நோ, அதுக்கு காமன் பாத்வேனா அதில் அவர் எதனா வண்டிலாம் அதில் பார்க் பண்ணக்கூடாது, which you will not get in a partition suit decree. We will write the elder brother will not be able to park any vehicle in the common pathway. அவர் சொல்லுவார் நோ, நான் அந்த பக்கம் ஜன்னல் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லுவார். ஆல்ரைட், he is entitled to keep windows on the common pathway. அவன் உடனே தம்பி அண்ணன் தம்பி இல்லை அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஜன்னல் வச்சுக்கலாம், கதவு வந்து வெளிப்பக்கம் திறக்கக்கூடாது. ஆல்ரைட், doors will not be on the outer side. I can show you the agreements. They will have the inner side. சரிங்க, டோர் நான் வச்சுக்கிறேன், வருஷத்துக்கு 2 வாட்டி எனக்கு சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு அவர் பர்மிஷன் கொடுக்கும். ஆல் ரைட், வென் எவர் ஹி நீட்ஸ் அப்போ பர்மிஷன் கொடுக்கும்.
These are little innocuous causes. Parties வரும்போது இப்படி தான் இது ஃபைனல் டிகிரி ப்ரிலிமினரி டிகிரி எதுக்குள்ளதையும் நீங்கள் இதை அடக்க முடியாது. பட் தீஸ் ஆர் த ஸ்மால் திங்ஸ் விச் இஸ் த பியூட்டி ஆஃப் மீடியேஷன். இதெல்லாம் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் எழுதிக்கலாம். So far it is not illegal. So far it is totally unenforceable இருக்கக்கூடாது. அப்போ அது ரெண்டும் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு யூ கேன் ரைட் எவ்ரி திங். அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் எழுதலாம். அவங்களுக்கு என்ன வேணுன்றதுக்கு தான் மீடியேஷன். இதெல்லாம் கோர்ட்டில் எப்படிப்பா எழுதுறதுன்னு சொல்ல முடியாது. we can write. இதை நீங்கள் என்ன இன்ஜங்ஷன் சொல்லுவீங்களா டிக்ளரேஷன் சொல்லு. we have all these kinds of agreements. so agreement எழுதும்போது this is how you have to draft. அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே எழுதலாம். point is it should not be illegal. it should not be ambiguous. so far there is clarity of thought இருக்கிற வரைக்கும் it should be crisp. there should not be any adjudicatory words. there should not be any adjectives. simple, containing all the particulars. yes, signatures I already said. criminal cases are solita. yes, who, what, when, not but when. then always look out for the default clause. வக்கீலா இருக்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். all right, ஒரு ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ் எழுதும்போது அப்போ அவன் கொடுக்கலன்னா என்ன, always be very careful. you have to அப்போ டிஃபால்ட் கிளாஸ் என்னன்றதை நெகோஷியேட் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. முக்கியமாக அந்த அக்ரிமெண்ட்ல டிஃபால்ட் கிளாஸ் போடணும். if it's a future agreement கூடுமான வரைக்கும் இன்சிஸ்ட் ஆன் தி ப்ரெசன்ட் பெனிஃபிட்ஸ். இல்லை ஃபியூச்சர் அதில் பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னா அந்த தேதிக்குள்ளே அந்த பணம் கொடுக்கலன்னா என்ன வட்டியோட கொடுக்க போகிறாரா இல்லை அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதனா வச்சு எழுதுறீங்களா என்னன்றதை யூ ஷுட் ஆல்வேஸ் செக் வித் யுவர் கிளைண்ட் அண்ட் என்ஷூர் தட் சச் டிஃபால்ட் கிளாஸஸ் ஆர் தேர். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் அன் அட்வொகேட்ஸ். நம்மளோட டியூட்டி. பார்ட்டிஸ் வந்து அந்த நிமிஷம் செட்டில் ஆயிடுச்சுன்ற அந்த எய்மில் தான் அவங்க போவாங்க. they will not even care for the second. நம்ம தான் வந்து அதை என்ன பணம் கொடுக்கலன்னா என்ன அப்போ வித் இன்ட்ரெஸ்டா வாட் அது. ஸோ கேர் ஃபார் த டிஃபால்ட் கிளாஸ் இருக்கான்றது பாருங்க. டெஸ்டிங் அதுதான் சொல்றேன். யூ ஷுட் ஆல்வேஸ் டெஸ்ட் வெதர் எனி தேர்ட் பார்ட்டி ரைட்ஸ் ஆர் இன்வால்வ். சமயத்தில் வந்து ரொம்ப ஈஸியா நிறைய கேசஸ் நம்ம பார்க்குறோம்ல, லோக் அதாலத் அவார்டே நிறைய சேலஞ்ச் வருது இல்லை, இவங்களுக்குள்ளே போட்டு ஒரு அவார்டை வாங்கி வச்சுட்டு எல்லாமே நடந்திருக்கும். to defeat the third party rights lawful. then whether confirm clear understanding of the parties அது இருக்கான்றதை நம்ம பார்த்துக்கணும். these are the judgments which I said. இதை நான் உங்களுக்கு இந்த ஸ்லைடே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். and the judgments copies are also there. PDF நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். yes, I stop 7:15. okay, no கை தட்டல. 15 minutes. any questions? அவசரப்பட்டீங்க. yes, any question? we have got 15 minutes for only for the questions. all right, you bring it to me, I'll that's one thing. the point enanaka there are two schools of thought. I belong to the later schools of thought. if a child is we know the basic concept behind POCSO Act. அப்போ children are being misused. அவங்கள வந்து இப்போ பண்ணாங்கன்னா we will never even. but when it comes of a consensual relationship, what to do? you have to take a different இது. we were doing therefore that is now before the Supreme Court. now larger bench என்ன டிசைட் பண்ணா 3 judgment. ஒன்னு Justice Parthipan had written, second is Justice Anand Venkatesh has written. so இந்த வந்து we have to look at it differently. எப்போ இது அப்ளை ஆகும் ஒரு கோர் இதோட நம்ம பார்க்கணும்னு சொல்லி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் செக்ஷன்ஸ் ஆர் வேர்டட் நாட் நம்ம ஒரு பர்பசிவ் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கறதுக்குலாம் அதில் அவங்க ஸ்கோப் வைக்கல. மோர் இம்பார்ட்டன்ட்லி பனிஷ்மெண்ட்லேயும் ஸ்கோப் வைக்கல. மினிமம் பனிஷ்மெண்ட் இஸ் தேர். எங்களுக்கு ஒரு கேஸ் வந்து காரைக்காலில் வந்து அவங்க தேர் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் இட்லி சுட்டு விற்கிறாங்க ரோட்டில். தே ஹேட் அ டாட்டர். அப்போ அங்கே வந்து டெய்லி சாப்பிட வராரு ஒரு தம்பி. அவர் பார்த்தா ஹெல் அண்ட் ஹெல்த்தியாக நல்ல வேலை வெரி லாஃபுல் நல்ல பையன் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. தென் அவங்க டெலிவரிக்கு போகும்போது லெஸ் தென் 18 years ஹாஸ்பிட்டல் அனுப்புகிறாங்க. நாட் ஈவன் அ லவ் அஃபேர் கூட இல்லை, அது அஃபேர் சார், நாட் ஈவன் அ ரிலேஷன்ஷிப் கூட கிடையாது. அப்போ இட்ஸ் அ மேரிட் இது. இப்போ கேர்ள் 17.5 years, பாய் இஸ் 21 years. 10 years கீழ்கோர்ட் ஜட்ஜி கொடுத்தாங்க, அப்பீல் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? ஸோ தட் இஸ் த டிஃபிகல்ட்டி வி ஆர் ஃபேஸிங். எஸ், POCSO Act, that is a problem with the legislation, especially more so with the minimum punishment.
End of the day, our even marriage la kuda, I will agree that it should be made an offense, because we don't want any person to get married or get in physical relationship below 18 years. நம்ம குழந்தை திருமணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் மெச்சூர்டா சொசைட்டியா வரணும் தான் நம்ம நினைக்கிறோம். But it should be a in between some offense it can be made. ஒரு 3 months நான் அவனை உள்ள அனுப்பிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈவன் இந்த மாதிரி மேரேஜஸ் இதில். But if you want me to punish him for 10 years, there is a problem. அது problem is there. That very good. Duration of the mediation. See, நம்ம ரூல் படி 60 days is the thing. What happens is, நம்மளோட practical scenario என்ன ஆகுதுன்னா, அதுதான் இப்போ இந்த மீடியேஷன் அட்வொகசிலாம் நம்ம படிக்கிறதுக்கான அதுதான் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 30 days வந்து நம்ம அசம்பிளிங் பார்ட்டிஸ்லேயே முடிஞ்சு போயிடும். By the time when they talk seriously, ரெண்டு செஷன் போகும்போது the 60 days will expire. So previously what we used to do is, we will keep the mediation. ஏன்னா அது மீடியேட்டரோட மீடியேஷன் அண்ட் அட்வொகேட்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டு, பிகாஸ் இட் இஸ் மீடியேஷன் நடந்துகிட்டு இருக்கு, அதனால வந்து we will continue நம்ம முடிவு பண்ணோம்னா we can continue after 60 daysனு சொல்லி முதல்ல நாங்கள் அப்படி தான் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் போட்டிருந்தோம். பட் ஆஃப்டர் a period of time when they took the data, தமிழ்நாடு பூரா ஒரு 4000 கேசஸ் என்னமோ மீடியேஷன் சென்டரில் more than 1 year பெண்டிங்காக இருந்துச்சு. Therefore we said we'll strictly implement the 60 days rule. அப்போ நீங்கள் சொல்கிற கொஸ்டினுக்கு என்னென்னா, இப்போ 59th day பார்ட்டிஸ் ஆர் சீரியஸ்லி டிஸ்கஸிங், நாங்கள் வீட்டில் போய் கேட்டு வந்து சொல்கிறேன், அதில் அடுத்த வாரம் அந்த பணம் கொண்டு வந்து கொடுக்க முடியும்னு சொன்னாக்க, now we say the mediator will send an interim report that the mediation is on, it is continuing. நீங்கள் திரும்ப ரெஃபர் பண்ணிங்கன்னா it is better in the interest of the parties to continue ன்னு சொல்லி அதை ஒரு interim report has to go to the court, and the court will ask both the counsel only, yes, what is happening? No, you send it back again, we will continue the same mediation ன்னு சொல்லி இப்போ திரும்ப அனுப்பும். That is the procedure. That's what has happened. Sometimes we as judges also போயிட்டு 2 நாளில் பேசிட்டு வந்து சொல்லுங்கன்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் எங்களுக்கு உண்டான அது ஒரு என்ன சொல்கிறது, we think that நாளைக்கு somebody may be abusing, நம்மளோட போர்ட்ஃபோலியோலேருந்து எடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க, ஆர் வந்து உங்களை கொஞ்சம் லூஸாக விட்டோம்னா it will not settle ன்னு. There are different schools of thought. But an appropriate referral வந்து we should not fix a shorter limit. That 60 days will be the appropriate limit. For example, ஒரு HCPலாம் ரெஃபர் பண்ணுவாங்க, பார்ட்டிஸ் வந்துட்டாங்களா, மீடியேஷன் போயிட்டு வாங்க, நான் பாஸ் ஓவர் பண்ணுறேன் என்னன்னு சொல்லுங்க, செட்டில்டான் 2 காலுக்கு கேட்பாங்க. ஓகே, ஆல் தட் இஸ் ஹேப்பனிங், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் த திங் இஸ் தட் simultaneously programs are being conducted to the referral judges also. But the point is that 60 days is our time. Court is entitled to ask for a shorter time also. ஃபேமிலி டிஸ்பியூட்டில் மோஸ்ட்லி நீங்கள் அது முடியும் போது தான் எப்பயுமே ரெடி வராங்கன்றீங்க. மறுபடியும் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து கொண்டு வராங்க, திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஓகே they will questioning that. ஒரு டைம் ஒத்துக்கலைனாலும் மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து வந்துடுறாங்க. அதாவது செகண்ட் டே வந்தாங்கனாலும், அதாவது எல்லாம் முடிச்சு நம்ம அந்த செட்டில்மெண்ட் இதில் இருப்போம், ஒரு பிரேக் கொடுத்து கோர்ட்டில் ஒரு இன்டர்ம் ரிப்போர்ட் போயிட்டு திரும்ப வந்ததுன்னா they will start முதல்லேருந்து பொண்ணு பார்க்க வந்ததுலேருந்து தான் will tell. அது மீடியேட்டர் வந்தவர் வந்து பேஷண்ட்டாக இருந்து தான் ஆகணும். பேஷன்ஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வர்ச்சியூ ஆஃப் அ மீடியேட்டர். Again and again they will say the same thing only. Yes, sometimes we guide them in a polite manner, but if they keep on rattling, sometimes we can say come to the point. That is wrong, especially in family matters. Yes, that is the ஒரு ஃபர்ஸ்ட்லேருந்து, அதாவது ஈவன் அ நியூ மீடியேட்டர் கம்ஸ், முதல்லேருந்து அந்த 10 hours பேசி தான் ஆகும். அதுதான் நான் சொன்னேன், அது தேர் மாதிரி, அது அப்படி போய் தான் வந்து நிற்கும், 4 மாடத்தையும் சுற்றி தான் வந்து நிலையில் நிற்குமோ தவிர நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இங்கேயே ஆரத்தி கொடுத்து இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. தட்ஸ் த டிஃபிகல்ட்டி. வெரி குட். தட் இஸ் நோ, தட் இஸ் நாட் ரைட். த பாயிண்ட் இஸ், மீடியேஷனில் வந்து ஒன்றா சேர்ந்து தான் போகணும், பிரித்து வைக்கக்கூடாதுன்றது தவறான ஒரு, யார் சொல்கிறாங்களோ அது அவங்களோட தவறு. அதில் நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை. வி ஆர் வெரி கிளியர். இப்போ மீடியேட்டர் யாராவது அந்த மாதிரி சொன்னாங்கன்னா, யூ பிரிங் இட் அவர் நாலேஜ், வி வில் கிளியர்லி டெல் தெம். டைவர்ஸ் கூடாதுன்னு நம்ம சொல்லலை. பட் வாட் இஸ் த அக்ரிமெண்ட் இன் ஒரு அலிகேஷன் டைவர்ஸில்? ஐ ஹவ் ஃபைல்டு டைவர்ஸ் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் க்ரூயல்ட்டி. நவ் போத் ஆஃப் அஸ் ஆர் அக்ரியிங் ஃபார் டைவர்ஸ். அதில் தான் நான் அகெயின் அந்த கிரிமினல் கேஸ் மாதிரி 2 ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. There are some judges who will say, all right, ஒத்துக்கிட்டீங்களா, why one more? நீங்கள் திரும்ப போய் இன்னொரு கோர்ட்டில் போய் மியூச்சுவல் கன்சென்ட் போட்டு எதுக்கு? வி ரெக்கார்ட் இட். நிறைய பெஞ்சில் அது அவங்க ஃபஸ்ட் சித்ரா வெங்கட்ராமன் இருக்கும்போது அவங்க ஆரம்பித்தாங்க, இதுக்கு மேலே என்ன அப்பீலாக போகிறாங்க, ஐ வில் ரெக்கார்ட் இட்னு சொல்லி.
But there are legally properly in pathina in an allegation divorce we cannot give divorce by a mutual consent. Therefore your mediation agreement is they will not press, they will file a fresh application for mutual consent with the appropriate forum, more appropriate version. But more and more now the benches are inclined to record even mutual consent, even an allegation divorce. At the high court level it is possible. Ninga trial court ku poningna family court judges they will not. So therefore yes they are right. Actually proper version is that they will not press OP number so and so, they will file mutual consent petition or ninga adha pending la kuda vechikonga. This will be kept pending. First they will file mutual consent OP, thereafter idu ellathiyum ore naalla withdraw pandra mari kuda you can do that. That is the second thing. The third matter is very very important is the custodial, whenever a child is involved. So custody issues you have to see whether there are proper clauses for the custody. ரெண்டு பேருமே அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. டைவர்ஸ் ஆகி போகிறாங்கன்னா we have to insist, the court will also insist. And yes, the child rights பொறுத்த வரைக்கும் our mediation rules are also very silent. We are expecting a few, Delhi High Court 1 or 2 judgments have come, but இன்னும் எல்லா விதமான சொல்யூஷன்ஸ்க்கும் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கும் இன்னும் சொல்யூஷன்ஸ் வரல. So there are a little difficulties are there when it comes to child custody. Because confidentiality is there, we cannot divulge more mediator அதுக்கு beyond that also we cannot revolve. But when a child is involved அதோட ரைட்டை யார் பார்த்துக்கிறான்றது தான் கொஸ்டின். இப்போ ரெண்டு சைடுமே அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் ஐ டைவர்ஸ் நான் போகிறேன் நீ போகிறேன் நீங்கள் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா who's going to take care of the child? அந்த கிளாஸ் இல்லாமல் அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம போடக்கூடாது. எஸ் அப்போ வெறும் நாங்கள் மீடியேஷன் ஃபெயில்டு அப்படின்னு நாங்கள் கோர்ட்டுக்கு அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ என்ன நடந்துச்சுன்னு அதை இப்போ ஒரு ஃபஸ்ட் ஹியரிங்கில் உட்கார்றாங்க, அவங்க பணம் கொடுக்குறதோ நாங்கள் அக்ரி பண்ணிக்கிறோமோ சொல்கிறாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா பிளாங்காக ஒரு ரிப்போர்ட்டு மீடியேஷன் ஃபெயில்டு. there are two things okay. நீங்கள் சொல்கிற கொஸ்டின் என்டையர் நான் சொன்ன ஆரம்பத்திலே சொன்னேன், மீடியேஷனோட ப்ராசஸோட சக்ஸஸே ஆன் த கான்ஃபிடென்ஷியாலிட்டி தான். அப்போது அதனால் ஒரு கோர்ட்டுக்கு அதில் என்ன நடந்துச்சு என்ன நடக்கலைன்னு நம்ம ஆஸ் கவுன்சிலும் கோர்ட்டில் போய் ஆர்கியூ பண்ணக்கூடாது, அங்கே என்ன நடக்குதுன்னு அவங்களும் சொல்லக்கூடாது. ஹேவிங் செட் தட் there is one exception. நீங்கள் சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மணி டிஸ்பியூட்டில் நீங்கள் மீடியேஷன்லேயே 2 வாய்தா போடுங்க நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு சிட்டிங்கில் he is paying 2 lakh rupees. ரெண்டாவது சிட்டிங்கில் அகெயின் அவர் சொன்ன அடுத்த நெக்ஸ்ட் வீக் another 2 lakhs கொடுக்குறாரு. தேர்ட் ஹியரிங்க்கு அப்புறம் he is unable to pay. இப்போ இந்த மீடியா ஏன்னா ஃபுல்லாக செட்டில் ஆகல, therefore it is going back to the court. அப்போ அதுதான் நான் சொல்கிறேன், whenever there is an interim settlement with அதில் you record an interim settlement. அது that is a interim reportable settlement ன்னு சொல்லுவோம். therefore some reportable facts இருந்ததுன்னா நீங்கள் அதை மீடியேட்டர் அவரோட நோட்ஸ் தான் அவர் கோர்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? அவரோட நோட்ஸை அவர் கோர்ட்டு இல்லை நான் சொல்கிறது அவரோட நோட்ஸை அவர் கொடுக்கக்கூடாது. ஒரு இன்ட்ரிம் ரிப்போர்ட்டபிள் அக்ரிமெண்ட் கண்டிப்பாக அந்த பேஜில் போட்டு 2 பார்ட்டிஸை சைன் பண்ணி அதை வச்சுக்கணும். that can be sent to the court even in 138 cases, even though conviction or acquittal cannot be mediation without prejudice process னு சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 138ல தான் இந்த பிரச்சனை வரும். 138 is a without prejudice process. ஸோ நான் நிஜமாலுமே நான் பணமே உங்களுக்கு தர வேண்டியதில்லை, செக்கு நான் அந்த அமௌண்ட்டு கொடுக்கலனா கூடயும் பிரச்சனை வேணாம், ஐ ஹாவ் மணி எவ்வளோ கேட்குற ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வான்னு சொல்லி பண்ணலாம். இல்லை நிஜமாலுமே நான் குற்றவாளியாகவும் இருக்கலாம். அதனால் மீடியேஷனில் நான் பார்ட் பேமெண்ட் பண்ணிட்டேங்கிறதாலே என்னை கிரிமினலாகவும் நீங்கள் பார்க்கக்கூடாது. therefore that balance court has also to be maintained. At the same time this money which I paid definitely can be considered tomorrow if the court is going to hold me guilty and then payment of check amount ல சொல்லும்போது நான் ஏற்கனவே 2 லட்சம் பண்ண பேமெண்ட்டை கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணலாம் இல்லையா? ஈவன் while awarding punishment எனக்கு 6 months கொடுக்கணுமா இல்லை வெறும் ஃபைன் மட்டும் கொடுக்கணுமா? ஏன்னா if I paid so many amounts, that is why we say when amounts are paid, இது கூட மீடியேஷன் இப்போ ஃபேமிலி மீடியேஷனில் ஃபஸ்ட் இதில் they will exchange the gold jewels in mediation. அப்போ these are interim reportable settlements. அதை தனி பேஜில் ரெக்கார்ட் பண்ணி 2 பார்ட்டிஸ்ட்டு கையெழுத்து. you also take 2 copies.
உங்கள் கிளைண்ட்டு ஒரு காப்பி நீங்கள் கொடுத்துருங்க, அவங்க ஒரு காப்பி கொடுத்துக்குவாங்க. இட் வில் பி சென்ட் டு த கோர்ட். ஈவன் இஃப் அல்டிமேட்லி தி மீடியேஷன் இஸ் ஃபெயில்டுனாலும் பார்ஷியல் செட்டில்மெண்ட் நாங்கள் சொல்லுவோம். தட்ஸ் வாட் வி வாண்ட். அவங்க ஒண்ணுமே ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். நாங்க எதுவுமே ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஃபேக்ட்ஸ் அட்மிஷன்லாம் ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. எனி செட்டில்மெண்ட் which is going on. அதுதான் சொல்றேன். that is the difference which we make. So மீடியேஷன்ல வந்து நான் டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிறேன், எனக்கு இவர் கூட போறதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்றதை ரெக்கார்ட் பண்ணா கோர்ட்ல வந்து ஐ எம் என்டைட்டில் டு ஆர்கியூ நோ நான் செத்தாலும் அவர் கூட தாங்க சாவேன்னு சொல்லி that is the without prejudice thing. பட் இந்த மீடியேஷன்ல என்னோட ஃப்ரிட்ஜ் டிவி என்னோட சர்டிபிகேட்ஸ்லாம் அவர் கொடுத்தாருன்றது that is not the without prejudice thing. That is the subtle difference which we all have to understand. இப்போ எது கான்ஃபிடென்ஷியாலிட்டி வருதுன்னா, கான்ஃபிடென்ஷியாலிட்டி அங்கே பேசுறதுக்கும் அந்த மீடியேஷன்ல ஏற்படுறதுக்கூடியது தான். ஏற்கனவே நீங்க ஒரு லெட்டர் எழுதிருக்கீங்க, ஆமா நான் வந்து உன்னை 20,000 ரூபாய் ஏமாத்திட்டேன்னு சொல்லி ஒரு லெட்டர். அந்த லெட்டர் just because it is shown in the mediation, that will not become confidential because these documents happened outside. That is one thing. Second thing, even within mediation, if there is any reportable settlement, அதுதான் as counsels, that is what is very very important. இது reportable settlement தான் இருக்கும். நாளைக்கு மீடியேஷன் எப்படி ஆனாலும் இந்த செட்டில்மெண்ட்டை it will be அன்னைக்கே அதை தனியாக போட்டு கையெழுத்து வாங்கிக்கலாம். ஃபெயிலியர் ரிப்போர்ட் ஆனாலும் இதெல்லாம் reportable facts that can be referred to the court. இன்னொன்று என்னன்னா, சில சமயம் ஜட்ஜஸ் நாங்க கேட்டாலும் மீடியேஷனுக்கு ரெஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே, that is I understand. ஓகே, மீடியேஷன்னா இல்ல அது நாங்களும் அது வாய்தா நாங்க கேக்குறோம்னு நினைச்சேன். therefore அதுல individual schools of thought இருக்கு. நான் even I told them last hearing also, because we have 55 mediators, each of them can handle at least 2 to 3 mediations. இன்னும் நம்ம அடுத்த பேட்ச் வேற போறோம். அப்போ மாசம் 100-150 ரெஃபரல்ஸ் வரைக்கும் ஈஸியா நம்மளோட இதுல ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு I also sounded. I agree. Therefore we have to increase our referrals definitely. Yes. Okay, now under the new mediation act they have erased this difference. Actually mediation and conciliation முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், if it is done as a pre-litigation mediation under the arbitration act, it is called conciliation, where conciliator sometimes can be suggestive. அவர் கொஞ்சம் முடிவுக்கு சஜஷன்லாம் கொடுக்கலாம். பிகாஸ் ஆர்பிட்ரேஷன் ஆக்டில் கன்சிலியேட்டர் யார் போடுவாங்கன்னா எக்ஸ்பர்ட்டை போடுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் அவர் வந்து ஓகே நீ இப்படி கட்டி இப்படி, therefore he can give suggestions and all. அதனால வந்து the difference between mediator will be absolutely facilitative. Conciliator can be little more proactive. அவங்கள வந்து ஃபாலோ அப் பண்ணலாம், இந்த சஜஷன்ஸ்லாம் கொடுக்கலான்றதுக்கு தான் அந்த ரெண்டு டிஃபரன்ஸ் வச்சுருந்தோம். now after the Afghans case இன்னொரு டெஃபினேஷன் என்னாச்சுன்னா, கோர்ட் அனெக்ஸ்ட் சிஸ்டமில் வந்து அவர் மீடியேட்டர் பார்ட்டிஸே அவங்க தனிப்பட்ட முறையில், இப்போ நம்ம மீடியேஷன் எம்சிபிசி ரூல்ஸ் படி he should have undergone 40 hours training, 15 years of standing இருக்கணும், நம்ம கோர்ட்டில் எம்பேனல் ஆகிருக்கணும். இதெல்லாம் இல்லாத ஒருத்தவங்கள அவங்க ரெண்டு பேரும், இப்போ நீங்கள் ஒரு சீனியர் அட்வொகேட் இருக்கீங்க, உங்கள்கிட்ட நாங்கள் ரெண்டு பேரும் வரோம், வந்து நாங்கள் தீர்த்துக்கிறோம் போது தட் இஸ் கால்ட் அஸ் கன்சிலியேஷன். அந்த டிஃபரன்ஸ் அப்படி வைக்க பார்த்தோம். Now the new act obliterates the thing. இப்போ புது 89 CPCல கன்சிலியேஷன் வார்த்தையே now it has been taken off. Everything is mediation only now. It is interchangeably used ன்ற மாதிரி வந்துருச்சு வேர்ல்ட் ஓவர். நிறைய ஜூரிஸ்டிக்ஷன்ல மீடியேஷன்ற வார்த்தை யூஸ் பண்றது இல்ல, வெறும் கன்சிலியேஷன்ற வார்த்தை மட்டும் யூஸ் பண்றாங்க. நிறைய ஜூரிஸ்டிக்ஷன்ல கன்சிலியேஷன்ற வார்த்தையை யூஸ் பண்றது இல்ல, வெறும் இந்தியாவில் மட்டும்தான் அந்த ரெண்டு வார்த்தையும் மாத்தி மாத்தி இன்டர்சேஞ்சபிளா யூஸ் ஆயிருந்தது, which we are now clearing it off. Yes sir. Mediation. Yes. First of all, I would like to thank you for the lecture. I learned lots of things. I have one question before that. Yes. I have just learned that we should not impose values on others and we should wait till the whole process gets complete. And maybe when you said about the New York experience, I came to know that not only here, New York also, the advocates who are doing more panchayat earns more. So okay, my question is here. The mediation settlement report, if the advocate's signature is not there, can it be challenged legally? That's what I'm saying. That's what I was saying. Party's signature is mandatory at all times. All the parties to the litigation have to sign. Please be seated. All the parties have to be have to sign. That is very mandatory. If the signature is not there, it will not even be recorded. It can be even challenged in a belated point of time. As far as the counsel signature is concerned, it is as a matter of propriety and rule only we are insisting.
if the council signature only signifies two things: the process was properly followed and he identifies the party. If the council signature is not there also, still the mediation agreement can be recorded if the parties have signed. If the party, one of the party doesn't agree, then maybe the signatures got maybe forced. Oh, that is therefore the point is there are two things. One, until it is voluntarily, நம்ம படிச்சோம் இல்லையா, mediation is voluntarily until they sign the MSA, mediation settle agreement. Once they sign it, they cannot wriggle out of it. அப்போ two things can happen. One வந்து after எல்லாம் எழுதி எடுத்துட்டு வந்துட்டு கையெழுத்து போடுற அன்னைக்கு they don't agree ன்னு சொன்னாங்கன்னா it is their right. Until they sign they can go. ஆமாங்க, நேத்து ஒத்துக்கிட்டேன் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு, நேத்து நான் போய் யோசித்து பார்த்தேன், எனக்கு வந்து இன்னும் 50,000 கேட்கணும்னு தோணுச்சு, therefore I am not agreeing. It is within their right. But after signing they cannot negotiate for higher amount. அது நார்மலி நம்ம ஹியூமன் டெண்டன்சி தெரியும். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் நெகோசியேஷன். நம்ம ஒரு கடையில் போய் பார்கெயின் பண்ணி இந்த ஹேண்ட்பேக் எவ்வளோ 200 rupees, எப்பா 50 rupees கொடு, 60 rupees, ஃபைனலி வி ஆர் பர்ச்சேசிங் இட் ஃபார் 100 rupees. வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது ஒரு 4 ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது இன்னும் ஒரு 10 ரூபாய்க்கு குறைச்சி, that is psychology. Therefore for and the human psychology we will not do that. Where we will interfere is your signature is forged, or they have abducted my daughter, they were holding her on ransom, I was forced to sign. For that the court will interfere. What the principles contained in order 23 rule 3 alone, the court will interfere. Other things it will not interfere. So today after signing, when the matter comes up for recording before the court, interagnumla change of mind ku it will not be entertained. Change of mind will not be entertained. Whereas if he says some genuine thing, somebody இந்த மாதிரி ஏதாவது டெத் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு இன்டர்வீனிங் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கு, or the grounds for setting aside a compromise decree which is available under order 23 rule 3a ல இருக்கு இல்லையா, fraud, coercion, அந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா he can file an application only. After signing there is no going back. Yeah, even it is the order of the court, that is also judgment has come even under the Lok Adalat award. If it is in the nature of contemptible orders, yes, contempt be enforced through contempt. Several family court matters in the alimony கொடுக்காதது, wife பேர்ல சொத்து எழுதி வைக்காதது, we have been entertaining contempt. That's not, it becomes the order of the court. Then order of the court, if it is executable, you have to go for execution. Otherwise when there is no provision for execution for a high court order, you have to file contempt only naturally, because the court records it as a decree of the court. So it is not the agreement which is violated, it is the consequential decree which is violated. That's it. Yes. Post litigationல கோர்ட் மூலமா ஒரு மீடியேஷன் ரிப்போர்ட் வச்சு கோர்ட்ல ஆர்டர் வாங்குறோம். சோ அதுக்கு மேல அப்பீல் நம்ம போக முடியாது. ப்ரீ லிட்டிகேஷன்ல அது மாதிரி என்னென்ன ஸ்டெப் வந்து same thing only. So it is all you cannot thereafter if you want to assail order 23 rule 3 ல இந்த fraud, என்னை வந்து impersonation, நான் போகவே இல்லை, வேற யாரையா கூட்டு போய் சைன் பண்ணினாங்க, இந்த எக்ஸ்ட்ரீம் கேஸ் தவிர everything else it is a decree for all purposes. So if they don't think, they have to execute it as a court of law only. That is the thing. So that is now in commercial matters it will be decree of the principal civil court. Therefore directly you have to go and file the EP if they are not obeying. Or if you want to set aside, you have to set aside in the manner, you have to file a suit for declaring that it is a yes. No, matrimony la வந்து that is what, those are all declaration of rights which will rights in rem. அது வந்து ஒரு மீடியேட்டரா இங்கேயே நம்ம வந்து டைரக்டா ப்ரீ லிட்டிகேஷன்ல போய் ஒருத்தர் முன்னாடி உட்கார்ந்துட்டு நீங்களும் நானும் இன்று முதல் டைவர்ஸ்னு சொல்லி you cannot grant divorce. It has to be where statutorily it has to be granted by a court or an authority. It cannot be granted in the mediation. That's the thing. It is not possible. A pre-litigation mediation can happen, but the agreement can only be they will file a petition for mutual consent before the appropriate court. Whether they are not like to come to the court, parties are not come to the court, the mediation. They have to come to court only to get a divorce. That's the law of the land. Yes. Because it is a right in rem. Yes. Declaration, it will bind even a third party. It will bind even a third party. Therefore, அதுக்கு தான் அது வந்து it has to be declared only by a court. Mutual courtல தான் பண்ணி ஆகணும். Except customary, we say that in some of the scheduled tribe and scheduled caste, especially அது கூட இப்ப ப்ரூவ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். We are against it only. Therefore
Not, it's not possible. We are not encouraging. Courts have said, court have come down heavily. Where in the Madri statutory declaration or 12-3 settlement வருது, it has to be recorded before the commissioner முன்னாடி மட்டும்தான். அதை இங்கே நாங்கள் தனியாக ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா முடியாது. அதே மாதிரி if a divorce has to be granted by the court only, by the pre-litigation mediation, divorce cannot be granted. Yes. Yes. Definitely. It can be conducted fully through video conferencing. It can be conducted partly hybrid, partly process. எல்லாமே பண்றோம். So therefore they don't have adequate facilities, but still they are trying. ஒரு லேப்டாப்போ இல்லை அவங்களோட பர்சனல் இது வச்சு ட்ரை பண்ணுறாங்க. We are going to, in the long run, we will be providing facilities. Yes, somebody asked about arbitration. என்ன சொன்னீங்க? Okay. See, what is the difference between arbitration? All right. Arbitrationல வந்து firstly voluntariness limited only. Okay, அதாவது until you sign the arbitration agreement, இதில் எதனா பிரச்சனைகளை வந்த arbitration மூலியமா தீர்த்துக்கலாம் அப்படின்றது வரைக்கும் தான் voluntary. Once you sign it, the voluntariness goes. Thereafter you are bound by that agreement. நீங்க arbitrationக்கு போய் தான் ஆகணும். மீடியேஷன்ல வாலண்டரினஸ் இஸ் தேர். நான் சொன்ன லாஸ்ட் டே நேத்து அக்ரி பண்ணிட்டு நாளை கூட வந்து சொல்லிட்டு, தட் இஸ் ஒன் திங். செகண்ட் திங் இஸ் ஆர்பிட்ரேஷன்ல இட் இஸ் லைக் எ வாட், லைக் எ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அண்ட் அ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டிஃபரன்ஸ் ஒன்லி. கோர்ட் இஸ் அ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஆர்பிட்ரேஷன் இஸ் அ பிரைவேட் ஹாஸ்பிட்டல். உங்க டிஸ்பியூட்டை மட்டும் அவர் நடத்த, இட் இஸ் எசென்ஷியலி த சேம் ட்ரையல். இட் இஸ் அட்ஜுடிகேட்டரி இன் நேச்சர். And they are going to examine witnesses or enna process ninga. Only the difference between the court and an arbitration is court is bound by the steady regular procedure. Plaintiff written statement, oral evidence, marking of documents, arguments ellame. But in an arbitration you can, before the arbitrator you can agree for the procedure. We will go by claim and இது alone. We will only know oral evidence, only proof of evidence. We will mark the documents, or straight away நீங்க on the spot வந்து inspect பண்ணி நாங்க ஒப்புக்கொடை ஒரு தீர்ப்பு நீங்க கொடுத்துருங்க. Therefore you can, the procedure is thing. Then the third thing is arbitration award become is only it can be set aside under 34 on a limited grounds, and then you have the appeal even in a limited grounds. So that is the difference between an arbitration and mediation. That it is not resolution, it is adjudicatory in an arbitration. Only partly the agreement you are voluntary. Everything else thereafter you have to, it is a judgment, there is set aside procedure, everything is there. So it is totally different. There is no, arbitration is nothing but the same adjudicatory process in a private manner. ஏன்னா நீங்க வந்து காலையில போய் கோர்ட்ல ஐட்டம் 11 நிக்க வேண்டாம். ஆர்பிட்ரேட்டர் உங்களுக்கு 4:30 மணிக்கு உங்க கேஸ்க்காக தனியா வருவார். He will do it. Then the case will go on that day and he will deliver the judgment and you will pay him the cost. That's the remuneration. That's the thing. The pre-litigation jurisdiction, how it will be come out according as it is like OS and then appeal suit like that. Otherwise another question is where it will be conducted, and the third question is the pre-litigation, how we will send the notice to the respondents if we are the petitioners. So now first pre-litigation rendu vagaya nama pirichilla. Pre-litigation we will divide it into two. First is commercial courts. Commercial court is bound by the rules framed by the central government. Therefore you have to go give a petition to the legal service authority. Legal service authority conducts, specifies, it is mediation center ku refer avudhu, it will be recorded there. That is all governed by. Otherwise the law as such stands today, it is now under the Arbitration and Conciliation Act. It will be by the conciliators award by consent. Therefore if you want a pre-litigation mediation, or neenga enna pannom, you have to send a notice to the other side. Are you willing to come for mediation? The other side also say yes. Then both of you choose the mediator. You can go to any person. As on date there is no qualification to be an arbitrator. Similarly there is no qualification in law to be a mediator. So both of them agree. Then agreement to so to be safer on the procedural side, first is agreement to mediate, we call it. Number voluntarily we are submitting to undergo the process of mediation, so we sign that. Then thereafter the mediation, conduct the mediators proper procedure பண்ணிட்டு,
Then if an agreement is arrived at, it is drafted in the same manner on a 100 rupees stamp paper like an arbitrator award mari conciliators award the same da idhe decree irupana it is enforceable like a award. இத வந்து நான் நீங்களா யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை இம்ப்ளிமெண்ட் அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்னு ஒன்று இருக்கும். அவங்க வந்து எப்போ 20 years பிஃபோரே இதை போட்டு கொண்டு வந்து டைரக்டாக இபி போடுவாங்க. அண்ட் உங்களை உட்கார வச்சு நீங்கள் போன படத்தில் உள்ள நஷ்டம், அதுக்கு முன் படத்தில் உள்ள நஷ்டம் எல்லாத்தையும் தட் இஸ் வென் திஸ் கன்சிலேட்டர்ஸ் அவார்டு வந்து ஒரு வகையில் கோர்ட்டால் நாட் அக்செப்டட்னு போனதுக்கு காரணமே வந்து இந்த ஃபிலிம் பிஸ்னஸ் தான். அவங்க எல்லா கேஸ்லையும் இந்த கன்சிலேட்டர்ஸ் அவார்ட் பை கன்சென்ட்னு போட்டு தே கேம் பை வே ஆஃப் எக்ஸிக்யூஷன். தென் த கோர்ட் செட் நோ, யூ ஆர் ஃபோர்சிங். அவனை 100 பேர் உட்காந்து தேர் இஸ் நோ வாலண்டரினஸ், எதுவுமே இல்லை. அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படத்தில் உள்ள நஷ்டம் 1 கோடி எல்லாம் கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் வரும்போது தே செட் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ப்ரொசீஜர் ஃபார்ம் பண்ணலன்னு கோர்ட் ஹாஸ் ரிப்பீட்டட்லி நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் ரிப்போர்ட்டட் இருக்கும். நீங்கள் ஒரு 10 years பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா நவ் தே ஆர் நாட் டூயிங் இட். பட் தென் ஒரு நம்ம கோயம்புத்தூர்லேயும் ஒரு அன்ஸ்க்ரூப்லஸ் ஒரு குரூப் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும். இன்ட்ரிம் ஆர்டர்லாம் கொடுத்தாங்க, இன்ஜெக்ஷன்லாம். தட் வாஸ் கேம். அது ஒரு ஜஸ்டிஸ் கவுலோட ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ ப்ராப்பர். பட் இன் அ ப்ராப்பர் மேனர் எப்படி செய்யணும், கிவ் எ நோட்டீஸ் டு த அதர் சைட் அக்ரீஸ், தென் எவ்ரி திஸ் ப்ரொசீடிங் ஷுட் பி மோர் டிரான்ஸ்பரண்ட் and then an award as on date. But once the act comes, act gives a procedure. That's the thing. Sometimes vernacular language is a problem for the parties. They need for their own mother tongue. ஆமா, that is why அதான் choosing the mediator நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ பார்ட்டிஸ் தெலுங்கு ஆர் இங்கே மதுரையில் சௌராஷ்டிரா இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு தமிழ் விட they'll be see when the இமோஷனலாக பேசும்பொழுது அப்போ வந்து if they will be better off if they converse in their mother tongue. That is how the mediators have to be chosen. Particularly, they will come from Andhra, they will come from West Bengal. They will be here for their job. Inge vandu or matrimonial issue irukum. Therefore, they will file it here. Therefore, language very 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 essential. குடும்பமான வரைக்கும் அந்த லாங்குவேஜ் தெரிஞ்ச மீடியேட்டர் நம்ம பேனலில் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சுக்கணும். வேறு வழியே இல்லை. அவங்களுக்கு நம்ம லாங்குவேஜ் தெரியலாம தான் யூ கேன் கீப் அண்ட் இன்டர்பிரட்டர் வித் ஸ்பெஷல் ஆர்டர் ஆஃப் த கோர்ட். Therefore, அதுவும் தமிழில் பண்ணி there is no rule that it can be. But நம்மளோட language of the court is only in English. Therefore, we can keep a translation in English for the court. That is possible, provided it is accompanied with the translation. எதுக்கு அதான். Therefore, no, those are not like, yes, mediation in the sense that அவங்கள ஒரு இமோஷனா நம்ம குறைக்கலாம். That is all. போடக்கூடிய அக்ரிமெண்ட் வந்து whether it is binding or not, that's the question. Public policy violate பண்ணாத அக்ரிமெண்ட் இருந்தா we can bind out. Supposing if they are going to agree, தபார் நாங்கள் எல்லாம் வராதப்ப Friday 6 to 7 மட்டும் நீங்க உங்க கேஸ்ல வந்துங்கன்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க, it all be illegal. There is a lot of issues. And then it will create a binding rights right in rem. Those parties before you பொருந்தாத இதெல்லாம் வந்து it's not a fit case for me. But we can definitely hold mediations. ரெண்டு குரூப்போட இது குறைக்கிறது. To that limited extent we can have mediations. Yes, shall we wind up? Okay, thank you. Thank you, Milord. Really, அதாவது blessed are those peacemaker, called son of God னு சொல்லுவாங்க. சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் கடவுளுடைய பிள்ளைகள்னு. 2 hours 45 minutes நம்ம மதுரை ஹைகோர்ட் ஹிஸ்ட்ரியிலேயே இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு இடத்துல கூட எனர்ஜி குறையலை. அவங்க சொன்ன அத்தனையுமே லார்ட்ஷிப் சொன்ன அவ்வளவுமே நமக்கு நம்ம லைஃப் லாங் ஜேர்னிக்கு நமக்கே அது உதவும். லாயர்ஸ் கம்யூனிட்டி அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ மிலர்.